भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோதேவோ நபூதோ நபவிஷ்யதி வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயஷ்ச பிரயஷ்ச. ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் மன்னோர்களுக்கும் விண்ணோர்களுக்குமாய் வெங்கடாச்சலம் என்கிற அற்புத க்ஷேத்திரத்திலே ஸ்ரீனிவாசன், கோவிந்தன், திருவேங்கடமுடையான் என்று பல திருநாமங்களோடு சேவை சாதிக்கிறார். அவ்வெம்பெருமானை 10 புராணங்களும் கொண்டாடி அவ்வெம்பெருமானுடைய பெருமைகளை பறக்க உபதேசிக்கின்றன. அராயி காலே விகடே கிரிம் கஷ்ட சதான்வே ஷிரிம் பிட்டஸ்ய என ரிக்வேதமே இந்த திருமலை, இந்த திவ்ய தேசத்தை புகழ்ந்து தெரிவிக்கிறது. மிருகோண பீம குச்சரோ கிரிஷ்டஹா என்று புருஷ சூக்தத்திலும் அந்த எம்பெருமான் உலகத்தையெல்லாம் தாவி அளந்த எம்பெருமான் அவனே திருமலையிலே சேவை சாதிக்கிறான் என்றும் தெரிவித்தது. அப்படி பெருமை கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் அவ்வெம்பெருமான் விஷயமாக ஆழ்வார்கள் அத்தனை பேரும் பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார்கள். அதற்குள்ளே சுவாமி நம்மாழ்வார் திருவேங்கடமுடையானுடைய கல்யாண குணங்களிலே ஈடுபட்டவராய் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளே பிராப்பியம்,
அந்த திருவடிகளே பிராபகமான உபாயம் என்று நிஷ்கர்ஷித்தார். புருஷார்த்தம் என்பதுதான் மோக்ஷம். எம்பெருமானை அடைந்து அவரை அனுபவித்து பல படிகளாக வெம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் தொண்டுகளை புரிதல். இதுதான் இந்த திவ்ய பிரபந்தத்திற்கே முக்கியமான கருத்து. திராவிட வேத சாகரம்னு கொண்டாடப்படக்கூடிய திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழி அர்த்த பஞ்சகங்களையும் தெரிவிக்கிறது, அறிய வேண்டிய 5 அர்த்தங்களையும் உபதேசிக்கிறது என்று ஆச்சாரியர்கள் விவரித்தார்கள். அப்படி இருப்பினும் மற்றொரு விதமாகவும் இதனுடைய பொருளை ஆச்சாரியர்கள் நிர்வகிக்கிறார்கள். அனைத்திலும் பிரதானம் எது? அறிய வேண்டிய 5 அர்த்தங்களுக்குள்ளே முக்கியமாக நாம் அறிய வேண்டியது என்னவென்றால் பிராப்யம். அந்த பிராப்யத்தை அறிய வேண்டும், பிராப்யத்தை அடைய வேண்டும், பிராப்யத்திலே ஒழுகி நிற்க வேண்டும். இப்போ பிராப்யம்ங்கிறது தான் இருக்கிறதுலேயே உயர்ந்த புருஷார்த்தம். ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் அந்த பிராப்யத்தை அடைந்து பெருமானுக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்து பெருமானுடைய பிரீத்தி மகிழ்ச்சியை தூண்டுவிக்க வேண்டும். இதுதான் இந்த திவ்ய பிரபந்தத்துக்கே பிரதானம் என்று அழகிய மணவாள பெருமாள் நாயனாருங்கிற ஆச்சாரியர் தம்முடைய கிரந்தம் ஆச்சாரிய ஹிருதயம்ங்கிறதுல தெரிவிக்கிறார். அப்போ அந்த பிராப்யம்ங்கிறது ரொம்ப முக்கியமா. பிராப்யத்தை, அதனுடைய தன்மை, ஜீவாத்மா அடைய வேண்டிய பிராப்யம் புருஷார்த்தம்ங்கிறது என்ன என்பதை இந்த திருவாய்மொழிக்குள்ளே 4 பதிகங்களிலே நம்மாழ்வார் ரொம்ப அற்புதமாக விளக்குகிறார். 4 பதிகங்களாலே பிராப்ய ஸ்வரூபம் இன்னதுங்கிறத விளக்குகிறாராம். எம்மா, ஒழிவில், நெடு, வேய் என்று இந்த 4 பதிகங்கள். எம்மா வீட்டு திறமம் செப்பம் நின் செம்மா பாதபர்ப்பு தலை சேர்த்தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே என்று 2ஆம் பத்திலே ஒரு பதிகம். அது எம்மா வீடுன்னு தொடங்குகிறது. பெருமானை நாம் அடைய வேண்டும், இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு பெருமானுடைய திருவடிகளை நாம் அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும், தொண்டு புரிய வேண்டும். அதுதான் பிராப்யம். ஆனால் அது நம் நினைவின்படி எனக்கு எப்போ இஷ்டமோ, நான் எப்போ விரும்புகிறேனோ அந்த விருப்பத்திற்கேற்ப அவரை போய் அடைய வேண்டுமா என்றால் அல்ல. பெருமானுக்கு எப்பொழுது விருப்பமோ, அவர் எப்படி மகிழ்ச்சி கொள்ளுகிறாரோ அவருடைய ஆனந்தத்திற்கு நாம் அவரை அடைந்து தொண்டு புரிய வேண்டுமே தவிர ஸ்வார்த்தத்தைங்கிறது கூடாது. எனக்கு மிகவும் பிடிக்கிறது, என் ஆனந்தத்திற்கு நான் அந்த எம்பெருமானை அடைகிறேன் கூடவே கூடாது. சொத்து அவருடையதல்லவா. அப்ப சுவாமியினுடைய மகிழ்ச்சி ஆனந்தத்திற்குத்தான் இந்த ஜீவாத்மா இருக்க வேண்டும். இங்கிருந்து அடிமை செய்ய என்றாலும் அடிமை செய்யணும். இல்ல இங்க செய்தது போரும், என்னோடு சேர்ந்து நித்தியமாக அனுபவித்து தொண்டு செய்யவா என்று அழைத்தால் அப்பொழுது அந்த எம்பெருமானை அடைந்து தொண்டுகளை புரிய வேண்டுமே தவிர நாம் நிர்பந்தித்து கட்டாயப்படுத்தி பிராப்யத்தை பெறுதல்ங்கிறது கூடாது. இந்த தன்மை, இந்த குணத்தை தான் இந்த எம்மா வீடுங்கிற பதிகத்துல ஆழ்வார் விவரித்தார். சரி, அப்படி அந்த எம்பெருமானுடைய விருப்பத்திற்கேற்ப நாம் எம்பெருமானை அடைவது சரி. எப்படி அடைவது? என்ன விதமான தொண்டுகளை புரிவது? சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் சகலவிதமான அடிமைகளையும் செய்ய வேண்டும் என்பதை ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அதைத்தான் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரலருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்று 3ஆம் பத்திலே 3ஆம் பதிகம். அந்த பதிகத்துல இந்த அர்த்தத்தை தான் சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப பறக்க விளக்கி அருளினார். அப்போ அனைத்து விதமான தொண்டுகளையும் புரிதல், பெருமானுக்கு அவரோடு சேர்ந்திருந்து அனுபவித்து அவர் எப்படி பிரியப்படுகிறாரோ அவருடைய உகப்பிற்கு ஏற்ப அனைத்து காலங்களிலும் அனைத்து நிலைகளிலும் அவரை விட்டு பிரியாமல் சேர்ந்திருந்து எல்லா விதமான அடிமைகளையும் செய்ய வேண்டும். இதுதான் ஜீவாத்மாவினுடைய பிராப்யம், அதனுடைய உண்மையான ஒரு நிலை தன்மைங்கிறத இந்த பதிகத்துல தான் விவரித்தார். அந்த பதிகத்தை தான் நாமும் அனுபவித்தற்கு கூடியிருக்கிறோம். திவ்ய பிரபந்த தாரா என்கிற நிகழ்ச்சியை ஸ்ரீமத் யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி பல மாதங்களாக வருஷங்களாகவே நடத்தி கொண்டு வருகிறார். அதிலே தற்பொழுது நமக்கு கிட்டியிருக்கக்கூடிய அனுபவம் அது திருவாய்மொழிக்குள்ளே 3ஆம் பத்திலே 3ஆம் பதிகத்தினுடைய ஒரு அனுபவம். அதைத்தான் நாமும் கூடியிருந்து அனுபவிக்க வேண்டும். 3ஆம் பத்து என்பது பெருமானுடைய வியாபகத்துவம்ங்கிற குணத்தை வெளியிடுகிறது. பரத்வம், காரணத்துவம், வியாபகத்துவம் என்று 3 குணங்கள். அதுல முதல் 10 பரத்வம், பெருமான் தான் மேன்மை பொருந்தி இருப்பவர், அவருக்கு சமமானவர்களோ மேம்பட்டவர்களோ மற்றொருத்தன் கிடையாது. ஜெகத்தையெல்லாம் நியமிக்கக்கூடியவராய்
ஏக காரணமாய் தனி வித்தாய் முழுமுதல் காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் அவர்தான் என்று அவரை காரணன் இந்த ஜகத்துக்கு, அவர்தான் ஜகத்துக்கு சுவாமி, அவர்தான் பரபரன், பெரு மேன்மை கொண்டிருப்பவன் என்பதைத்தான் முதல் 10 தெரிவித்தது. சரி, அப்படி பெரு மேன்மை கொண்டிருப்பவன் தான் ஜகத்துக்கு காரணமாகவும் விளங்குகிறார். ஜகத்துக்கு முதல்வனாக பெருமான் இருக்கிறார். ஆனா காரணமாக அவர் இருக்கிறாரா, இல்ல வேற எதையோ காரணமாக வைத்து படைக்கிறாரான்னா தானே காரணம். வேர் முதலாய் வித்தாய் என்ன ஆழ்வார் தெரிவித்தா போலே வேறாகவும் முதலாகவும் வித்தாகவும் இந்த ஜகத்தையெல்லாம் தம் திருமேனியிலேயே கொண்டு அதை நன்கு பறக்க விரிக்கிறார். அப்படி விரித்தல் தான் சிருஷ்டி, படைத்தல்னு சொல்லப்படுகிறது. அதை மீண்டும் சுருக்கி கொண்டால் அதுதான் பிரளயம்னு சொல்லப்படுகிறது. அப்ப தாமே காரணமாக இருக்கிறாருங்கிற அந்த தன்மை, காரணத்துவம்ங்கிற குணம், இது 2ஆம் பத்தில விளக்கப்பட்டது. அடுத்து வியாபகத்துவம். இந்த எம்பெருமான் படைத்து தாம் எங்கோ தனித்திருக்கிறார் அல்ல, அனைத்து பொருள்களுக்குள்ளேயும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அந்தர்யாமியாக வியாபிக்கிறார். எல்லா பொருள்களுக்குள்ளேயும் அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்று அந்த வேதாந்தம் தெரிவித்த கணக்கிலே எம்பெருமான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறாருங்கிற அந்த வியாபகத்தன்மை. வியாபித்தல்னு சொன்னா ஒரு இடம் ஒரு துளி மிச்சம் இல்லாது அனைத்து இடத்திலும் எங்கும் அவர் தன்னுடைய அந்த ஸ்வரூபத்தினாலேயே பறந்து விரிந்து இருக்கிறார். இதைத்தான் வியாபகத்துவம்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த வியாபகத்துவங்கிற குணத்தை தான் 3ஆம் பத்திலே திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் வெளியிட்டருளினார் என்று தெரிவிக்கிறார்கள். மேலும் அதிலே எம்பெருமானுடைய இந்த கைங்கரியம், பெருமானிடத்துல செய்யப்பட வேண்டிய கைங்கரியத்தை நிஷ்கர்ஷித்தார். அதை தெரிவிக்கும் பொழுது ஆச்சாரிய ஹிருதயத்திலே தத்துவவேதன மரப்பற்று ஞப்தி பல முக்தி தலை சேர நிஷ்கர்ஷித்து மோக்ஷ பல விருத்தி செய்ய அர்த்தித்துன்னு தெரிவிக்கிறார்கள். அதாவது முதல் பத்திலே தத்துவவேதன மரப்பற்று, தத்துவம் பரதத்துவம் யார், ஜீவாத்மாவினுடைய தன்மை என்ன, அச்சேதன தத்துவங்கள் என்ன என்பதையெல்லாம் பறக்க விளக்கினார். அது முதல் 10. அதுல ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய மயர்வு அஜ்ஞானத்தை சவாசனமாக துளியும் மிச்சமில்லாது அறிவின்மையை போக்கி சிறந்த தெளிவான ஞானத்தை கொடுத்தார். தத்துவவேதன மரப்பற்று, இனி எனக்கு அதுல மறப்பே கிடையாது என்று ஆழ்வார் ரொம்ப தைரியமா தெரிவித்தாரே. மறப்பேன் அல்லேன் மறப்பேன் இனி யானின் மணியையே என்று இந்த எம்பெருமான் தானே வந்து தன்னை எனக்கு காட்டி கொடுத்து விட்டான், இனி அவனை மறப்பனோ மறக்க மாட்டேன்னு விசேஷமா தெரிவித்தாரா. அப்ப தத்துவவேதன மரப்பற்று, சிறந்த ஞானத்தை ஆழ்வார் அடைந்தாருங்கிறது முதல் 10. அடுத்து 2ஆம் பத்திலே அந்த ஞானம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் முக்தி தானே. ஞானான் மோக்ஷா அஜ்ஞானாத் சம்சாரா. ஞானம் வந்ததுன்னா இன்னும் பெருமானை அடையாமல் இருக்கிறோமே, அடைந்து தொண்டுகளை புரியணுமே, எப்படி அவருடைய திருவுள்ளம் சந்தோஷிக்குமோ அப்படி தொண்டுகளை புரிய வேண்டும் என்று எம்மாவிடுங்கிற பதிகத்திலே அந்த ஸ்வரூபம் மோக்ஷஸ்வரூபத்தை நிஷ்கர்ஷித்தார். அவருடைய ஆனந்தத்திற்குத்தான் இந்த முக்தியே. ஜீவாத்மா அவருடைய சொத்தா, அப்ப அவர் மகிழாரா போலத்தான் இந்த ஜீவாத்மா எப்பொழுதுமே இருக்கணும். அவர் எப்ப விருப்பப்படுகிறாரோ அப்பதான் நமக்கு முக்தி. அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நமக்கு முக்தியை தவிர என் விருப்பத்தினால எனக்கு மோட்சம்ங்கிறது கூடவே கூடாதா. இதை நிஷ்கர்ஷித்தார். ஞப்தி பல முக்தி தலை சேர நிஷ்கர்ஷித்து. ஞப்தினா ஞானம், ஞானத்தினுடைய பலமான முக்தி. ஞானம் ஏற்பட்டதுன்னு சொன்னால் சம்சாரம் நெருப்பு போல நமக்கு சுடணும், இதுல இருக்கக்கூடாது. இதை விட்டு பெருமான் திருவடிகளைத்தான் அடையணும். ஆனா என் முயற்சியினால் அடைய முடியுமா? முடியாது. என் விருப்பத்தினால் அடைய முடியுமா? கூடவே கூடாது. அவருடைய மகிழ்ச்சி அவருடைய விருப்பத்தினால்தான் அடைய வேண்டும். இப்ப முக்தி தலை சேர நிஷ்கர்ஷித்து, உம்முடைய திருவடிகளை என் தலைமையில வைக்க வேண்டும், நின் செம்மா பாதபர்ப்பு தலை சேர வைத்து என்று ஆழ்வார் பிரார்த்தித்தாரா. இப்ப இந்த முதல்ல திருவடிகளை தலையில வைத்து விடும், பின்னர் உமக்கு எப்ப இஷ்டமோ அப்ப முக்தியை கொடும் என்று மோட்சத்தினுடைய தன்மையை நிர்ணயித்தார். இது 2ஆம் பத்து. அடுத்து 3ஆம் பத்தில முக்கியமாக மோக்ஷ பல விருத்தி செய்ய அர்த்தித்து. புருஷார்த்தம்ங்கிற சொல்ல என்ன தெரிவிக்கிறது? புருஷனாலே விருப்பப்பட்டு பிரார்த்திக்க வேண்டும். அர்த்தித்தல் என்றால் எம்பெருமானிடத்துல கேட்க வேண்டும், இறக்க வேண்டும். தேவரீர் கிருபை செய்து அடியனிடத்துல தொண்டுகளை பெற வேண்டும். ஜீவாத்மா அடிமை, அடிமைக்கு சேர அடிமை தொண்டுகளை செய்தால்தானே அடிமைங்கிற அந்த தன்மை சித்திக்கும். இவர் அடிமையா, ஆனா நன்னா 3 வேளை ஆகாரத்தை சாப்பிடுவார், படுத்து உறங்குவார், தன்னை நன்னா பார்த்து கொள்வார்னா அடிமைங்கிற பெயர் சித்திக்குமா? அடிமைனா எஜமானருக்கு உண்டான அத்தனை தொண்டுகளையும் தன் தலையால தான் தாங்கி அத்தனை காரியங்களையும் பண்ணணுமா? அப்படி செய்வதற்கு பெருமானிடத்துல பிரார்த்திக்கணும். இந்த அடிமையை
கூவிக்கொண்டு கைங்கரியங்களை ஏவி காரியம் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கணுமா? அதைத்தான் பிரார்த்தித்தார். மோக்ஷ பல விருத்தி. மோக்ஷம்னா எது மோக்ஷம்? அங்கு சென்ற பிற்பாடு அதனுடைய பலன் என்னன்னா பெருமான அனுபவித்து பகவத் அனுபவ ஜனித பிரீத்திகாரித கைங்கரியம் என்ன பெருமானார் சாதிக்கிறார். அந்த கைங்கரியத்தை விருத்தின்னு தமிழ்ல தெரிவிக்கிறார்கள். விருத்தி அதுதான் நம்ம செய்யப்பட வேண்டிய தொழில் கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை செய்ய அர்த்தித்து தேவரீர் தான் கட்டாட்சிக்க வேண்டும், அடியேனை கொண்டு கைங்கரியங்களை தேவரீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அர்த்தித்தார். இது 3ஆம் பத்தினுடைய விஷயம் என்று தெரிவிக்கிறார்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு திருவாய்மொழி ஒழிவில் காலம்னு தொடங்கக்கூடிய ஆச்சரியமான பதிகம். திருவாய்மொழி 1000ம் திருவரங்க எம்பெருமானுக்கே சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் அருளி செய்கிறார். அவருக்கு திருவரங்கநாதனிடத்துல இருக்கக்கூடிய அபிமானம் ஸ்ரீ ரங்கராஜ கமலாபத லாலிதத்துவம் என்று திருமண தூண்கள்லயே ஒரு தூளி கட்டி அதிலே இந்த குழந்தைகளை விட்டு ஆழ்வானும் ஆண்டாளும் வளர்த்திருக்கிறார்கள். அல்ல பெரிய பெருமானும் பெரிய பிராட்டியுமே வளர்த்திருக்கிறார்கள். அப்ப அந்த எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய பாசத்தினாலே அனைத்தும் திருவரங்கநாதனுக்கு சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு அவர் சொல்லி இருந்தாலும் ஒவ்வொரு பத்தையும் எடுத்து பார்த்தால் முதல் 10லிருந்து 10ஆம் 10 வரைக்கும் பாசுரங்களை பார்த்தால் பெரும்பாலும் பல பாசுரங்கள் எல்லாம் திருவேங்கடமுடையான் விஷயமாகவே அமைந்திருக்கிறது. அதிலே முக்கியமாக பார்த்தால் துவயார்த்தம் தீர்க்க சரணாகதின்னு அமைந்திருக்கிறதா? துவயத்தினுடைய விவரணமாகத்தான் தீர்க்க சரணாகதின்னு சொல்லக்கூடிய திருவாய்மொழி அமைந்திருக்கிறது. திருவாய்மொழி முழுவதும் துவயார்த்தத்தினுடைய விளக்கம். துவயம் 2 வாக்கியங்களை கொண்டிருக்கிறது. முன் வாக்கியம் பின் வாக்கியம். அந்த இரண்டும் உபாயத்தையும் உபேயத்தையும் தெரிவிக்கிறது. அதுல உபேயம் ரொம்ப உயர்ந்தது. அது மனசுல பட்டாதான் அடுத்து உபாயத்துக்கு புத்தியே போகும். என்ன பலன் கிடைக்கும்னு நமக்கு மனசுல பதிந்தால்தான் அப்பேற்பட்ட பலன் கிடைக்கிறதுன்னா என்ன உபாயம், அதற்கு என்ன வழி என்று அடுத்து நாடுவோம். சாதாரண பொருள்கள் உலக பொருள்களை பார்க்கும் பொழுதே ஏதோ ஒரு உலக பொருளை நாம பயன்படுத்தணும்னா அதற்கு பயன் என்னன்னு விளம்பரப்படுத்தணும். ஏதோ துணி துவைக்கிறோம், அதற்குன்னு ஏதோ ஒரு பொடி இருக்கு, அது போட்டா ஓஹோன்னு நன்னா பழிச்சிடும், என்னேற்பட்ட கரையாக இருந்தாலும் அது நீக்கி விடும்னு அதை பத்தி விளம்பரப்படுத்தினால்தான் அப்படியா அது இப்பேற்பட்ட சிறப்பா அந்த பொடிக்கு என்ன மனசுல பட்ட பிற்பாடு அப்படின்னா அதற்கு என்ன விலை, அதை எப்படி பெறுவதுன்னு அடுத்து உபாயத்தை குறித்து அந்த விளம்பரத்திலேயே காட்டணும். ஓ இதுவா, இது 5 ரூபாய், இது 50 ரூபாய்ன்னு அதற்கு அப்புறம் தான் அதற்கு உபாயத்தை தெரிவிப்பார்கள். அத மாதிரி முதல்ல பயன், நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் பலன் என்னங்கிறது மனசுல படணுமா? அந்த பலனை நன்னா ஆழ்வார் இப்ப அனைவருக்கும் உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் முதலிலே இந்த துவயத்தினுடைய 2வது வாக்கியத்தினுடைய பொருளை விவரித்தார். துவயம் அமைந்திருப்பது எந்த கிரமத்தில? முதல்ல உபாயம், சரணாகதி பெருமான் திருவடிகளே உபாயம்னு தெரிவிக்கிறது. அடுத்து அந்த பெருமானுடைய திருவடிகள்ல அனைத்து விதமான தொண்டுகளையும் புரிய வேண்டும்னு உபேயத்தை தெரிவிக்கிறது. அப்ப உபாயம் உபேயம்னு தான் வரிசை இருக்கு. ஆனா ஆழ்வார் அந்த வரிசையில விவரிக்கல, அவர் வரிசையை மாறாடினார். முதல்ல 3ஆம் 10 3ஆம் பதிகத்திலே உபேயம் என்ன, அனைத்து விதமான தொண்டுகளையும் பெருமானுடைய ஆனந்தத்திற்காக செய்ய வேண்டும்ங்கிற அந்த உபேயத்தை முதல்ல விவரிச்சுட்டார். அப்பேற்பட்ட உபேயம் நமக்கு கிடைக்கணும்னா என்ன வழி என்பதைத்தான் 6ஆம் 10 10ஆம் பதிகம் உலகமுண்ட பெருவாயாங்கிற பதிகத்துல அமைத்தார். சரணாகதி பெருமானுடைய திருவடிகளை விட்டா வேறு கதி இல்லையே, மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதேன்னு கண்ணன் தெரிவித்திருக்கிறார். அப்ப அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றுவதுதான் உபாயம் என்ன, அதை 6ஆம் 10 அமைத்து காட்டினார். அப்ப இப்பொழுது 3ஆம் 10 3ஆம் பதிகம் உபேயத்தை பற்றின அற்புதமான விளக்கமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த திருவாய்மொழி. இந்த துவயத்தை பத்தி எத்தனையோ ஆச்சாரியர்கள் பறக்க உபதேசித்துள்ளனர். ஆச்சாரிய ருச்சி பரிகிரகீதம் துவயமந்திரம், ரகசியத்ரயம்னு கொண்டாடப்படக்கூடிய 3க்குள்ளே திருமந்திரம் அது சாஸ்திர ருச்சி பரிகிரகீதம். அந்த எம்பெருமானாலேயே மிகவும் விருப்பப்பட்டு கை கொள்ள தகுந்தது சரமஸ்லோகம். என்ன கண்ணன் தானே விருப்பத்தோடு கீதையில சரமஸ்லோகத்தை தெரிவித்திருக்கிறார். அப்ப ஈஸ்வர ருச்சி பரிகிரகீதம் சரமஸ்லோகம். சாஸ்திரங்கள் எல்லாம் நாராயணன் என்ன அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அவைகள் எதிலே ஆதாரத்தை காட்டுகிறன்னு பார்த்தால் அது திருமந்திரம், 8 எழுத்து மந்திரம். ஆனால் ஆச்சாரியர்கள் எதுல விருப்பப்பட்டு கிடந்தனர் மண்டி இருந்தனர்னா அது துவயமந்திரம். மந்திர ரத்னானு சந்தான சந்தத ஸ்புரிதாதரம் என்று மணவாள மாமணிகள் இடைவிடாமல் எப்போதும் ஓயாமல் தம்முடைய அந்த திருவதரங்களாலே மந்திர ரத்னத்தையே எப்போதும் அனுசந்தித்து கொண்டிருப்பாராம். அதனால அவருடைய உதடுகள் அப்படி துடித்து கொண்டிருக்கும். நம்ம இடத்துல பேசுவது போல உதடுகள் துடிக்கும். ஆனா நம்மிடத்தில் அவர்கள் பேசல, அவர்கள் எப்போதும் துவயத்தை அனுசந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன ஆச்சாரியர்கள் குரு பரம்பரை முதலான நூல்களிலே காட்டி தருகிறார்கள்.
இதுல திருமந்திரம்ங்கிறது மந்திர ராஜம்னு பெயர் பெற்றிருக்கிறது. துவயம் மந்திர ரத்னம்னு பெயர் கொண்டாடப்படுகிறது. மந்திர ரத்னம் பெருசா மந்திர ராஜம் பெருசான்னா, ராஜாவும் ரத்னத்தை நாடி வருகிறார் அல்லவா. ஒரு பக்கம் ராஜா, ஒரு பக்கம் ரத்னம். ரத்னம் ராஜாவை நோக்கி போகுமா? ரத்னத்தை பெறணும்னு விருப்பத்தோடு ராஜா வருவரா? ரத்னம் இருக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கும். ராஜா தான் ஆசையோடு இந்த ரத்னம் வேண்டும்னு அதையும் தான் எடுத்துக்கொள்ளுவார். அப்ப ராஜாவாலேயே மிகவும் விரும்பப்படுவது ரத்னமா? அதனால துவயத்துக்கு ஏற்றம். இதை பத்தி தான் வேதாந்தாச்சாரியர் ஒரு ஸ்லோகத்துல தெரிவிக்கும் பொழுது, ந சத்வாத்து ஆரோக்கியம், ந வேதாந்தாத்து சாஸ்திரம், ந மதுமதனதா தத்துவமகிலம், ந துவயவச்சனதா க்ஷேமகரணம் என்று தெரிவிக்கிறார். துவயத்தை காட்டிலும் நமக்கு க்ஷேமத்தை கொடுப்பது மற்றொன்று அல்ல. வேதாந்தங்களை காட்டிலும் சாஸ்திரம்ங்கிறது மற்றொன்று இல்லை. சாஸ்திரம்னா எதுன்னா வேதாந்தம் தான் சாஸ்திரம். அதை காட்டிலும் மற்றொன்று சாஸ்திரம்னு கிடையாது. சரி, அந்த சாஸ்திரத்தினாலே அறிவிக்கக்கூடிய பகவான் பிரம்மம் யாருன்னா, உயர்ந்த அந்த பரம்பொருள் யாரு என்றால் மதுமதனஹா, மது என்கிற அரக்கணை முடித்தவர், அல்லது அமிர்தத்தை கடைந்து கொடுத்தார் அல்லவா. பார்க்கடலை கடைந்து மதுவாகிற அமிர்தத்தை பெற்று கொடுத்தார். மதுமதனன் என்பது அமிர்தத்தை கடைந்து எடுத்து கொடுத்த அந்த எம்பெருமான குறிக்கிறது. அப்ப வேதாந்தங்கள் தான் சாஸ்திரங்கள்ல சிறந்தது. அதுதான் சாஸ்திரம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம். துவயம் தான் நமக்கு க்ஷேமத்தை விளைக்கக்கூடியது. சத்வகுணம் தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுன்னு தெரிவித்தார். அப்படிப்பட்ட துவயத்திலே மிகவும் முக்கியமானதாய் அமைந்திருக்கக்கூடிய கைங்கரியம் என்ன? இந்த உபாயத்தின் மூலமா எதை அடைய போகிறோம்? தொண்டுகளை செய்வதுதான் அடைய போகிறோம். அந்த தொண்டு கைங்கரியம்ங்கிறது தான் மிகவும் சிறப்பு கொண்டிருப்பது. அதுதான் யாவதாத்ம பாவி இருக்க போறது. ஆத்மா உள்ளவரை தொண்டில ஈடுபட்டு இருக்க போறாரா, இல்ல சரணாகதி செய்து கொண்டிருக்க போறாரா? சரணாகதிங்கிறது ஒரு முறைதான், உபாயத்தை பற்றுதல்ங்கிறது ஒரு முறைதான். ஆனா உபேயம்ங்கிறது ஆத்ம தத்துவம் உள்ளவரை கைங்கரியம், அனுபவம் கைங்கரியம் அதிலே தானே இருக்க போகிறது. அதனாலேயே துவயத்திலேயே மிகவும் முக்கியமானது எதுன்னா பிராப்யம்தான் முக்கியம். திருமந்திரத்துக்கும் எது முக்கியம்னா பிராப்யம் தான் முக்கியம். இதை பத்தி விவரணமா தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மாழ்வார் அற்புதமா திருவாய்மொழி 3ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியை அமைத்திருக்கிறார். அந்த பாசுரங்கள் அதனுடைய அர்த்தத்தை பல ஆச்சாரியர்கள், மகனியர்கள், பூர்வாச்சாரியர்களே பண்ணி விவரித்திருக்கிறார்கள். இருப்பினும் நேரம் காலம் அவகாசத்துக்கு உட்பட்டு அடியனுடைய மந்தமதிக்கு உட்பட்டதாய் ஏதோ சில விஷயங்களை இந்த இடத்துல விண்ணப்பித்து சத்தை பெறலாம்னு தொடங்குகிறேன். எதற்காக இந்த திருவாய்மொழி அவதரித்தது? இதனுடைய அவதாரிக்கையில காட்டும் பொழுது இதற்கு முன்னாடி 2ஆம் பத்து கடைசி பதிகம். அதுல கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம்பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விலராகில் சார்வது சதிரே என்று உபதேசித்தார் ஆழ்வார். அனைவரும் வாருங்கள், இளமை பிராயம் இருக்கிற சமயத்திலேயே மலையேறி அந்த எம்பெருமான சேவிக்க வேண்டும். தெற்கு திருமலை என்று கொண்டாடப்படக்கூடிய திருமாலிரும் சோலை மலை. கள்ளழகர் ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். சுந்தர பாகு பரமசுவாமி என்ன அந்த எம்பெருமான் திருநாமத்தோடு விளங்குகிறார். சித்ரா பௌர்ணமி வந்ததுன்னா கூட்டம் அவ்வளவுக்கு இவ்வளவு எவ்வளவுன்னு எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு பக்தர்கள் சேர்ந்து அந்த எம்பெருமான் அந்த பக்தர்களுடைய வெள்ளத்துக்கு நடுவுல எழுந்தருளுகிறான். அப்பேற்பட்ட ஆச்சரியமான திவ்யதேசம். அந்த எம்பெருமான சேவிக்க வாருங்கள்னு அனைவரையும் அழைத்தார். அதற்கடுத்து இவர்கள்லாம் வரலையா, சரி நாம முதல்ல பெருமானுடைய திருமேனியை அனுபவிப்போம். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி தாமரையா அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையடும் பல்களாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே என்ன அந்த அழகருடைய சௌந்தரியம் லாவண்யம் இதுல ஈடுபட்டு அந்த அழகிலே மிகவும் ஈடுபட்டவராய் பாசுரங்கள்ல அழகையே வர்ணித்தார். பெருமானுடைய அழகு அதை வர்ணித்தாரா? அனுபவித்தருக்கு அப்புறம் பார்த்தார், நம்மால அனுபவித்து முடிக்க முடியலையே, நம்மிடத்துல இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்களை வைத்துக்கொண்டு பெருமான அனுபவிக்கலாம்னு பார்த்தால் ரொம்ப கரண சங்கோச்சமாக தெளிவான அனுபவம்ங்கிறது கிட்ட மாட்டேங்கிறது. பெருமான உள்ளபடி அனுபவிக்கலாம்னு பார்த்தால் அனுபவிப்பதற்கு இந்த இந்திரியங்கள் அது தோதுபடலை, அது பாங்காக இல்லை. அதனால ஆழ்வார் மிகவும் வருந்துகிறார். இப்படிப்பட்ட இந்திரியங்கள் ரொம்ப தாழ்ந்த இந்த இந்திரியங்களுக்கு நடுவே என்ன வைத்து அனுபவத்தையும் இப்படி பெருமாள் கொடுக்காம மறைக்கிறாரே, இப்ப என்ன செய்ய திருவுள்ளம்னு தெரியவில்லையே, நம்மை கைவிடுவதாக திருவுள்ளமா என்று மிகவும் வருத்தப்பட்டார். ஒருவேளை என்னிடத்துல அன்பு இருந்ததுன்னா நன்னா அனுபவிப்பதற்கு உண்டான சக்தியை கொடுத்திருக்கலாமே. எப்ப இந்த இந்திரியங்களுக்கு நடுவே இந்த உடலுக்குள்ளே வைத்து தன்னுடைய அனுபவத்தையே நமக்கு கிடைக்காதபடி மறைத்து விட்டாரோ, பெருமான் கைவிடுவதாக எண்ணி விட்டாரோ என்னமோ.
தெரியவில்லையேன்னு மிகவும் வருந்தினார். அதற்கு தான் என்னென்னலாம் பாபங்களை புரிந்திருக்கிறேன், பெருமான் எவ்வளவோ கருணையோடு உதவணும்னு பல காரியங்களை புரிந்திருக்கிறார், அதையும் தப்பினேன் என்று தெரிவிக்கிறார். முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன். இந்த ஜீவாத்மாவை எப்படியாவது திருத்தணுங்கிறதுக்காகத்தான் உலகை படைத்தான், சாஸ்திரங்களை கொடுத்தான், பல ரிஷிகளை வைத்து உபதேசித்தான், தாமே அவதாரங்கள்ல புரிந்து தாம் பெரியவன்கிறத காட்டினான், மேலும் அதிலையும் கீதை முதலான சாஸ்திரங்களை கொண்டு உபதேசித்தான். இத்தனை பண்ணியும் இந்த ஜீவாத்மாக்கள் திருந்தலையா? இதுல அவர்கள் திருந்தாத ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆழ்வார் தன்னையும் அதுல சேர்த்துக்கிறார். நீர் என்னை படைத்தீர், ஆனா நான் தேகம் உடல் அதனுடைய சௌக்கியத்தையே பார்த்து கொண்டு காலத்தை கழித்தேனே தவிர உம்மிடத்துல நாடி வரவில்லை என்று பெருமான் செய்த அந்த உபாயங்கள், அவர் நமக்காக செய்த எத்தனையோ பேருதவிகள், பெரிய பெரிய செயல்கள், அதையெல்லாம் தப்பினேன். அதிலிருந்தெல்லாம் நான் விலகிவிட்டேன். அவர் நெருங்கி நெருங்கி வந்தார், நான் அவரை விட்டு விட்டு நகர்ந்து போய்விட்டேன் என்று தன்னுடைய அந்த துர்தசை அதை சொல்லி இப்படி தாழ்ந்தவனா இருக்கேன், மேலும் இந்த இந்திரியங்களை கொண்டு அனுபவிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டார். இப்ப இந்த வருத்தம் ரொம்ப அதிகமாச்சு. ஆழ்வார் ரொம்ப கலங்கி மயங்கி சரீரா போலே ஆகிவிட்டார். அப்ப பெருமான் பார்த்தார், ஐயோ இப்படியே அவரை விடக்கூடாது, மறுபடியும் அவர் மூர்ச்சித்து போய்விட்டார்னா மேற்கொண்டு பாசுரங்கள் வழிவராது, அந்த மாதிரி துக்கம் துன்பம் இவருக்கு நேர்படக்கூடாதே, இவரை குழந்தைய போல ரட்சிக்கணும் என்று கருணையே வடிவானவனாய் அந்த எம்பெருமான் இவருக்கு மற்றொரு அழகான திவ்யதேசத்தை காட்டி கொடுத்தார். அதுதான் வடக்கு திருமலை. அற்புதமான இந்த வேங்கடாச்சலம் திருவேங்கடமலை திருமலை என்கிற இந்த க்ஷேத்திரத்தை காட்டி கொடுத்து, ஏன் ஆழ்வீர் கலங்குகிறீர்? உமக்காகத்தான் தனியா இந்த இடத்துல திவ்யதேசத்துல இருக்கிறோம், நீரும் நாமும் ஏகாந்தமா இருந்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எப்பொழுதோ அந்த நித்திய சூரிகளிடத்துல சொல்லி கருடன் முதலானவர்களிடத்துல சொல்லி தனியா அங்க இருக்கக்கூடிய ஒரு மலை, பரமபதத்துல கிரீடாச்சலம் என்னும் ஒரு பெரிய மலை இருந்ததாம். அது பெருமானுக்கு விளையாட்டுக்குன்னே இருக்கக்கூடிய மலை. அந்த மலையை உத்தரவிட்டு, இனி இது இங்க இருக்க வேண்டாம், கீழே பூலோகத்துல கொண்டு போய் வைத்து விடுங்கள் என்று சொல்ல, கருடாழ்வாரே அந்த அச்சலம் அந்த மலையை கொண்டு வந்து வைக்க, கருடாச்சலம், சேஷாச்சலம், ரிஷபாச்சலம் என்று அது பல பெயர்களோடு அந்த மலைகள் ரொம்ப ஆச்சரியமா இன்னைக்கும் அமைந்திருக்கிறது. சப்தகிரி 7 மலை என்று கொண்டாடப்படக்கூடிய க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல தான் எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். அவர் இப்ப நம்மாழ்வாரிடத்துல தெரிவித்தாராம், ஏன் கலங்குகிறீர்? உமக்காகவன்னோ நாம் இந்த திருமலையில என்றென்றோ ரொம்ப நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கிறோம், நம்மிடத்துல வாரும், நமக்கு வேண்டிய தொண்டுகளை புரிவதற்கு பாங்காக இந்த ஸ்தலத்தை அமைத்திருக்கிறோம். நீர் இந்த உடலோடையே இங்க கைங்கரியம் பண்ணலாம், நீர் என்ன நினைத்தீர்? இந்த உடல் உம்மை அனுபவிப்பதற்கு தடை, இது வேண்டாம்னு தானே நினைத்தீர்? அல்ல, இந்த உடலோடே தொண்டு புரியலாம்னு சொன்னால் உடல் எப்பேற்பட்ட ஒரு சிறந்த விஷயம். உடல் இல்லைன்னா தொண்டு புரிய முடியாது. தொண்டு புரிவதற்காகத்தான் இந்த உடலை கொடுத்திருக்கிறேன். விசித்ரா தேக சம்பத்திஹி ஈஸ்வராய நிவேதிதம் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சயுதா என்று விஷ்ணு தர்மம் அதிலேயே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பிரமாணம். இந்த உடலை பெருமான் எதற்கு கொடுக்கிறார்னா தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும், பெருமானை பத்தி அறிந்து அவருக்கு எல்லா விதமான அடிமைகள் தொண்டுகளையும் புரிவதற்கு இந்த உடலை பயன்படுத்தணும். குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில தெரிவிக்கும் பொழுது, ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பம் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சை அச்சுத கதாக ஸ்ரோத்ரத்வயம் துவம் ஸ்ருணு. இந்திரியங்கள் எல்லாம் பெருமானிடத்துல ஈடுபட வேண்டும், அவரை அனுபவிப்பதற்குத்தான் இந்த இந்திரியங்களே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் விவரித்தார். இதைத்தான் இப்ப ஆழ்வாருக்கு பெருமான் காட்டி கொடுத்தார். நீர் உடலை வைத்து தடையாக இருக்கிறதே உம்மை அனுபவிக்க முடியலையேன்னு கலங்குகிறீர். அல்ல ஆழ்வீர், இந்த உடலை வைத்தே நம்மை அனுபவிக்கலாம். வரும் தெற்கு திருமலையிலிருந்து இப்ப வடக்கு திருமலை நோக்கி வந்து இங்கே நம்மிடத்திலே எல்லா விதமான அடிமைகளையும் பண்ணி ஒக்க ஒரு நீராக கலந்து சிறந்த அந்த ஆனந்தத்தை நீர் அடையலாம், வாரும் என்று அழைத்தார். மேலும் ஒரு விஷயத்தை காட்டி கொடுத்தார். இந்திரிய சங்கோச்சம், இந்திரியங்களை வைத்து ஒன்னு அனுபவிக்க முடியலன்னு வருந்தினீரே, அது இந்திரியங்கள்னால அல்லது அந்த கஷ்டம், என்னுடைய சுவாவமே அப்படித்தான். ஒருவேளை நித்திய சூரிகள் மட்டும் என்னை அனுபவித்து முடித்து விட்டனர் நீ நினைக்கிறீரா? கிடையவே கிடையாது. நித்திய சூரிகளாக இருப்பவர்கள் கூட இன்னும் இந்த பெருமானை நம்மால முழுக்க அனுபவிக்க முடியலையேன்னு தான் தடுமாறுகிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்த இந்திரியம், இதாவது தாழ்ந்த இந்திரியம், பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உடம்பு, அந்த அகங்காரத்திலிருந்து பெறப்பட்ட இந்திரியங்கள், தாமச அகங்காரம், அதே மாதிரி ராஜச அகங்காரம், சாத்விக அகங்காரம்னு இந்த அகங்காரம்ங்கிற பிரகிருதி தத்துவம், அதிலிருந்து பெறப்பட்ட இந்திரியங்கள். இதை விட பஞ்சோபனிஷத் மயமான இந்திரியங்கள் என்னும் அந்த அப்ராகிருதமான திவ்ய லோகத்துல இருக்கு. அந்த இந்திரியங்களை கொண்டிருக்கக்கூடிய நித்திய சூரிகளாக இருப்பினும்
முக்தாத்மாக்களாக இருப்பினும் யாரும் என்னை முழுவதமாக அறிந்து கொண்டனர். பரமாத்மா எப்படிப்பட்டவர்னு நன்னா நான் தெரிந்து கொண்டு விட்டேன்னு ஒரு நித்தியசூரி சொல்ல முடியுமான்னா முடியாது. அப்ப இது எதனால ஏற்பட்டதுன்னா, இந்த பரமாத்மாங்கிற அந்த விஷயத்தினுடைய பெருமையினாலே அனுபவிக்க முடியலைன்னு நீர் புரிந்து கொள்ளும். உம்மிடத்துல இருக்கக்கூடிய இந்திரியங்களுக்கு குறைபாடு, அதனால அறிய முடியலன்னு அல்ல. என்னாகிற நானாகிற இந்த விஷயத்தை யாராலும் முழுவதுமா அறிய முடியாது. மற்றையோர்களுக்கு என்ன, தனக்கும் தன் தன்மை அறிவறியான்னு பாசுரமா, பரமாத்மாவுக்கே தனக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் எவ்வளவுன்னு முழுக்க அறிந்து கொண்டிருக்கிறாரான்னு கேட்டால் இல்லவா, அவருக்கே தெரியாதான். என்ன சுவாமி அவருக்கே தெரியாதா? அவர் அனைத்தையும் அறிந்தவர்னு பெருமை கொண்டிருக்கிறாரே, அப்ப அவருக்கே அவருடைய பெருமைகள் எவ்வளவுன்னு தெரியாதா என்றால் அது ஒரு குறையாகி விடுமே என்றால் அல்ல. இவ்வளவு பெருமைகள் எம்பெருமானுக்கு இருக்குன்னு ஒரு முடிவு சொல்ல முடியுமா? அது இன்ஃபினிட்டின்னு ஆங்கிலத்துல குறிப்பிடுவார்கள். அப்படின்னா இவ்வளவுன்னு ஒரு முடிவே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த பெருமையை ஒருத்தன் அறிந்து கொண்டான்னு சொன்னால் அது அறியாமைன்னு தான் ஆகுமே தவிர அறிவுன்னு ஆகுமா? சர்வஜத்துவம்னா என்ன அர்த்தம்? அனைத்தையும் நன்றாக அறிந்திருத்தல். பெருமான் அனைத்தையும் நன்னா அறிந்திருக்கிறார். என்னன்னு அறிந்திருக்கிறார்? தனக்கு இருக்கக்கூடிய பெருமைகள் அளவிறந்தமை, அதை ஒரு அளவுக்கு உட்படுத்த முடியாதுங்கிறத அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவராலையும் இவ்வளவுன்னு ஒரு அளவு சொல்லி பெருமைகளை ஒரு அளவுக்கு உட்படுத்த முடியுமான்னு கேட்டால் அளவுக்கு உட்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட சிறந்த பெருமைகளோடு திகழ்கிறேன். அப்படிப்பட்ட என்னை நீரும் நன்றாக அனுபவிக்கலாம் வாரும் என்று காட்டி கொடுக்க ஆனந்தத்தோடு இந்த பதிகத்தை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார். எப்படி இளைய பெருமாள் பிரார்த்தித்தாரோ, அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஷ்சதே கிரீஷானுசு ரம்ஷ்யசே. அந்த சக்கரவர்த்தி திருமகன் காட்டுக்குன்னு கிளம்பினார், வனவாசத்துக்கு. அப்ப சீதா பிராட்டியும் சேர்ந்து கிளம்பினாள். இருவருமாக மலைகளிலும் மலை தாழ்வரைகளிலும் எங்கெல்லாம் அவர்கள் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் கூடியிருந்து சகலவிதமான அடிமைகளையும் செய்ய பெறுபவனாக இருக்க வேண்டும்னு பிரார்த்தித்து பெற்றாரா? அதை போல ஒரு அடிமைகளைத்தான் இப்போ நம்மாழ்வாரும் பிரார்த்திக்கிறார். தொண்டுகளை புரிய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அதைத்தான் ஆச்சரியமா தொடங்கும் பொழுதே, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே. அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு எந்தை தந்தை தந்தைக்கே. நமக்கெல்லாம் மூத்த காரணமாய் முதல் தந்தையாக அவர் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து, அவருடைய திருநாபி கமலத்திலிருந்து தாமரைப்பூ வெளிப்பட்டது. அந்த தாமரையிலிருந்து தான் பிரம்மா தோன்றினார். பிரம்மா மூலமாகத்தான் மேற்கொண்டு படைப்பு தொழிலே நடத்தப்பட்டது. அப்ப நமக்கெல்லாம் முன்ன மூதாதையர்களை போய் பார்த்தால் அவருக்கு முன்னாடி பிரம்மா இருப்பார், அவருக்கும் முன்னாடி எம்பெருமான் இருப்பாரா? அப்ப நமக்கெல்லாம் ஒரு விதத்துல எம்பெருமானே தந்தையாக திகழ்கிறார். எந்தை தந்தை தந்தை தந்தைக்கே என்ன, அந்த ஒரு பரம்பரையா பார்த்தால் நமக்கெல்லாம் ஒழிக்க முடியாத ஒரு உறவு சம்பந்தத்தோடு பரமாத்மா திகழ்கிறார். அவருக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்ய வேண்டுமாம். எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கு. என்ன ஆச்சரியமான அழகு, தெய்தீப்பியமான அந்த அழகு, பேரொளி பிரகாசம். கண்ணை பார்த்து அப்படியே கண் அவரிடத்திலே ஈடுபடுத்துமா போலே பேர் அழகு கொஞ்சம் கூடிய திருமேனியாக சேவை சாதிக்கிறார். ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்கிற வாக்கியம் இருக்கா, அதனுடைய விவரணமாகத்தான் இந்த பதிகம் அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தோம். அந்த வரியிலையும் ஆழ்வார் என்ன செய்திருக்கிறார், நேரா அந்த வரிசையை அப்படியே அமைக்கல. முதல்ல கைங்கரிய பிரார்த்தனை ஆய நமஹா அதை முதல்ல வச்சுட்டார். யாருக்கு பண்ணணும்? ஸ்ரீமதே நாராயணாய. இப்ப ஸ்ரீமானான நாராயணனுக்கு செய்யப்பட வேண்டும். அனைத்து விதமான தொண்டுகளையும் செய்ய வேண்டும். இப்படித்தான் அங்க வரிசை இருக்கு. ஆனா இங்க வைக்கும் பொழுது முதல்ல அந்த அடிமை தொழில் செய்யப்பட வேண்டிய கைங்கரியத்தை பத்தின விவரணத்தை தான் முதல் இரண்டு வரிகள்ல வைக்கிறார். அது எப்படி செய்யப்பட வேண்டும்? ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் அடிமை செய்ய வேண்டும். நாம் எல்லோரும் அடிமை செய்ய வேண்டும். அப்ப அடிமையை யார் ஏத்துக்க போறா? அவர் ஒருத்தர் பரமாத்மா, அவர் தான் ஏத்துக்க போறார். மீதி அத்தனை பேரும் தொண்டர்களா? அப்போ நாம் அத்தனை பேரும் அடிமை செய்ய வேண்டும். நாம் எல்லோரும் தொண்டுகளை புரிய வேண்டும். அந்த தொண்டு எப்படி இருக்கணும்? வழுவிலா அடிமையாக இருக்க வேண்டும். குற்றமே இருக்கக்கூடாது. எந்த விதமான தோஷமும் இல்லாமல் சிறந்த தொண்டாக அமைய வேண்டும். அப்படி செய்ய முடியுமா? நமக்கு இருக்கக்கூடிய அறிவு, நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் சக்திக்கு, பெருமானுக்கு இருக்கக்கூடிய பெருமைக்கு தக்க நம்மால தொண்டு புரிய முடியுமான்னு கேட்டால் அப்படி எல்லாம் சரியா இருக்க வேண்டிய தொண்டுன்னு இந்த இடத்துல அர்த்தம் இல்லை. பெருமானுக்கு உயர்ந்த புஷ்பங்களை சமர்ப்பிக்கணும், உயர்ந்த வஸ்திரங்களை சமர்ப்பிக்கணும், ரொம்ப சிறப்பான முறையில தொண்டுகளை புரியணும். இதெல்லாம் ஒரு பக்கம் வாஸ்தவம் தான்.
ஆனால் என்ன செய்தாலும் அவருடைய பெருமைக்கு தக்க நம்மால தொண்டு புரிய முடியுமா? இப்ப முடியாதே. அப்ப ஏதோ சில குறைகள் இருக்கத்தான் இருக்கும். அந்த குறைகளை இந்த இடத்துல வழிவிலா அடிமை, அப்ப அந்த குறையும் இல்லாமல் அடிமை செய்ய வேண்டும்னு சொல்லப்படுகிறதான்னு கேட்டால் அது அல்ல. அவருக்கு இருக்கக்கூடிய பெருமைக்கு பிரம்மா என்ன, சேன முதலியாரே தொண்டு புரிந்தாலும் அது சமமான தொண்டாக இருக்க முடியாது. அப்ப இந்த வழிவிலா அடிமைங்கிறது என்ன குறிப்பிடுகிறது? ஏதோ தாழ்ந்த பயனை கருதி பெருமானிடத்துல தொண்டு புரிதல்ங்கிறது கூடாது. இது வேண்டும் அது வேண்டும், எனக்கு ஆனந்தமா இருக்கு, ரசிக்கிறது சந்தோஷமா இருக்கு என்ன இந்த அல்ப பலன்கள்ல ஆசை வைத்து பெருமானிடத்துல தொண்டு புரிந்தால் அதுதான் கூடாது. அப்போ கைங்கரியத்துல இருக்கக்கூடிய கலை அதை அறுப்பதுதான் வழிவிலா அடிமைன்ற இந்த பதத்தால தெரிவிக்கிறார். தொண்டு புரிகிற சமயத்திலே ஆனந்தம் ரொம்ப நன்னா இருக்கே, இப்பேற்பட்ட பரமாத்மாவுக்கு தொண்டு புரிய புரிய என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம் என்று ஜீவாத்மா அந்த ஆனந்தத்தை தனக்குன்னு கொள்ளலாமா, தான் அந்த ஆனந்தத்தை ரொம்ப அனுபவித்து அதனால தொண்டு புரியலாமான்னு கேட்டால் கூடாதுன்னு தெரிவிக்கிறார். அப்ப ஆனந்தமே கூடாதா? ஜீவாத்மா ஞான வடிவினன், நல்ல ஞானமே ஒரு தத்துவமாக இருப்பவர் தானே ஜீவாத்மா, அறிவே ஒரு வடிவமாக இருப்பவர் தான் ஜீவாத்மா. அறிவு மலர மலர ஆனந்தம் ஏற்படத்தானே ஏற்படும். ஆனா ஆனந்தம் கூடாதுன்னு சொல்லப்படுகிறது என்ன? முதல்ல எனக்கு ஆனந்தம்ங்கிறதான் கூடாது. இந்த கைங்கரியங்கள் எல்லாம் பண்றேன், சந்தோஷமா இருக்கு, திருப்தியா இருக்கு, இதை விட வெளியில போய் கஷ்டப்படுறதை விட இதுதான் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு, அதனால தொண்டுகளை புரிய வருகிறேன் அப்படி சொல்லக்கூடாது. அப்ப இந்த தொண்டுகளை எதனால புரியணும்? பெருமானுடைய ஆனந்தத்துக்குன்னு தொண்டு புரியணுமா. அவர் என்ன இந்த ஒரு பதவியில வச்சு இதோ இந்த தொண்டை நீ பண்ணலாம்னு எனக்கு கரண கலேபரங்கள் உடலை கொடுத்திருக்கிறார், இந்திரியங்களை கொடுத்திருக்கிறார், அதற்கு ஒரு நன்றி உணர்வோட இந்த எம்பெருமானுக்கு நம்மாலையும் இப்படி தொண்டு புரிவதற்கு ஒரு வாய்ப்பு பெருமான் நமக்கு நல்கி இருக்கிறாரே, அப்ப அவருடைய சந்தோஷத்துக்கு நாம தொண்டு புரிய வேண்டும் என்று அறிந்து புரிந்து தொண்டுகளை புரிய வேண்டும். அதுதான் வழிவிலா அடிமை என்று தெரிவிக்கிறார். அப்ப எந்த விதமான குற்றம் இல்லாமல் தொண்டு புரிய வேண்டும். சுவாதந்திரிய லேசமும் இருக்கக்கூடாது. நான் முக்கியம், நான் தான் தொண்டு புரிவேன், வேற யாரும் தொண்டு புரியக்கூடாது, என்னாட்டம் யாரும் தொண்டு புரிவா என்ற கர்வமோ அகங்காரமோ கூடவே கூடாது. அப்படி தொண்டு புரிந்தாலும் என்ன திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, இன்னி முழுக்க ஒரே சந்தோஷம் என்று தொண்டு புரிந்ததனுடைய பயன் எனக்கு நான் ஆனந்தப்பட்டேன் இருந்தால் அது பெரிய குற்றம், கலை, தோஷம், அது ஒரு பெரிய விரோதி. கைங்கரியத்துல அது ஒரு விரோதி என்று தெரிவிக்கிறார்கள். அது ஒரு எதிரியாக இருந்து மேற்கொண்டு நம்மையே அழித்து விடும். ஜீவாத்மா பரதந்திரப்பட்டவர் தானே, அவர் போய் சுவாதந்திரியத்தோடு ஆனந்தத்தை எனக்குன்னு நினைக்கலாமா? கூடவே கூடாது. அப்ப அந்த தன்மை அற்று இருக்க வேண்டும். அதைத்தான் வழிவிலா அடிமைன்னு தெரிவிக்கிறார். சரி, அந்த அடிமை எப்படி இருக்க வேண்டும்? இதோ ஒரு நாள் ஒரு பொழுது காலை 1 மணி நேரம் தொண்டு புரிந்தேன் அப்படி இருக்கலாமான்னா அப்படி இருக்கக்கூடாது. ஒழிவில் காலமெல்லாம், என்ன காலம் இனி தொடங்கி ஞானம் ஏற்பட்டதிலிருந்து ஜீவாத்மா எத்தனை காலத்துக்கு இருக்க போகிறார்னா அழிவே கிடையாது, நித்தியமான தத்துவம் ஜீவாத்மா. அப்போ இனி ஒரு முடிவுன்னு சொல்ல முடியாதபடி காலமெல்லாம் 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 தொண்டு புரிய வேண்டும். இதைத்தான் அரையர் சுவாமி, அங்க திருவரங்கத்துல இருந்தக்கூடிய அரையர் சுவாமி இப்படி இந்த பாசுரம் வரும்பொழுதெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம் ஒழிவில் காலமெல்லாம்னு கையில தாளத்தை தட்டி கொண்டே சொல்லி கொண்டிருப்பாராம். அவர் அதற்கு மேல போகிறதுக்கு கூட அவருக்கு அந்த இடத்துல எண்ணம் வராது. காலமெல்லாம் காலமெல்லாம் காலமெல்லாம்னு தொண்டு புரியணும்னு அதுல ஈடுபட்டவராய் தாளத்தை தட்டி கொண்டு காலமெல்லாம் காலமெல்லாம்னே தெரிவிப்பாராம். அப்படி அரையர்கள்லாம் ஈடுபட்ட ஒரு பாசுரமாக இது அமைந்திருக்கிறது. நம்மாழ்வார் அவ்வளவு ஆனந்தத்தோடு தெரிவித்திருக்கிறார். அப்ப காலமெல்லாம் இப்படி தொண்டுகளை புரிய வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம், நடுவுல இடைவெளியே இருக்கக்கூடாது. ஒரு பொழுது ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் தொண்டிலேயே ஈடுபட்டிருக்க வேண்டும். சகலவிதமான சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் தொண்டு புரிய வேண்டும். வடமொழியில சொன்னால் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகள், அதை தமிழ ஆழ்வார் ஆக்கி கொடுத்தார். காலமெல்லாம் சர்வ காலத்திலும், ஒழிவில் என்றால் அவரை விட்டு பிரியாமல் சேர்ந்திருந்து, உடனாய் மன்னி, ஒழிவில்னா இடைவெளி இல்லாமல் எல்லா காலத்திலும் உடனாய் அவரோடு சேர்ந்திருந்து, மன்னி அவரை விட்டு பிரியாமல் வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். அப்ப சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலும் செய்ய வேண்டும். எப்படி லக்ஷ்மணர் எப்படி செய்தார்? கூடவே சென்று அனைத்து கைங்கரியங்களும் புரிந்தாரா? நாட்டில் இருக்கிறச்சையும் கூடவே பால்யாத் பிரபதி சுஸ்னிக்தகான்னு சேர்ந்திருந்து அடிமை புரிந்தார். வசிஷ்டர் இடத்துல குருகுலத்துல பயின்ற சமயத்திலும் கூடவே இருந்தார். அடுத்து இதோ விஸ்வாமித்திரர் ராமனை வேண்டி பெறுகிற சமயத்திலும் அவரை விட்டு பிரியாமல் சேர்ந்திருந்து அடிமைகளை புரிந்தார்.
அடுத்து திருக்கல்யாணமாச்சு, மீண்டும் அயோத்திக்கு திரும்பி அங்கிருந்து கைங்கரியத்தை புரிந்தார். அடுத்து வனவாசம்னு காட்டுக்கு சென்ற சமயத்திலும் அவரை விட்டு பிரிந்து என்னால தரிக்க முடியாதுன்னு சரணாகதி பண்ணி வடிம்பிட்டு பின்னாடி அவரை பின்தொடர்ந்து கூடவே கைங்கரியங்களை புரிந்தார். மீண்டும் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிற்பாடு அயோத்தியிலிருந்து விட்டு பிரியாமல் தொண்டுகளை புரிந்தார். இப்படி இளைய பெருமாளைப் போலே பெருமானை தொடர்ந்து ஒரு நொடியும் விட்டு பிரியாமல் கைங்கரியங்களை புரிய வேண்டும். அது மட்டும் போருமானா, பரதாழ்வான் எப்படி கைங்கரியம் புரிந்தாரோ அப்படியும் பண்ணணுமா. இளைய பெருமாள் எப்படி கைங்கரியம் பண்ணாரும் பண்ணணும், பரதாழ்வான் எப்படி புரிந்தாலும் அப்படியும் பண்ணணும். ரெண்டும் முடியுமா? ஒன்னும் இளைய பெருமாள் கூடவே போயிருக்கார், அவரை மாதிரி பண்ணலான்னு விருப்பப்படலாம். பரதாழ்வார் நாட்டிலே என்ன இருந்தார், ஒன்னும் நாட்டிலேயே இருந்து கைங்கரியம் பண்ணணும்னா கூட போக முடியாது, கூடவே போனா நாட்டுல இருக்க முடியாது. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருக்கே. ஆனா ரெண்டு அடிமையும் செய்ய வேண்டும்னு ஆசைப்படுகிறாரேன்னா இது கூடுமான்னு கேட்டால் கண்டிப்பா கூடும். நம் முயற்சியினால கூடாது. பெருமானுடைய அருள் இருந்தால், அவர் விருப்பப்பட்டால், அவருக்கு எல்லா சக்தியும் இருக்கே, அவருடைய சக்தியினாலே நமக்கு எதை வேண்டுமானாலும் அருளலாம். பரமபதத்துல என்ன அடிமை நமக்கு கிட்ட போகிறதோ அந்த அடிமையத்தான் உமக்கு கொடுப்பதற்கு இங்க உன்னை கூட்டு வந்திருக்கிறேன்னு தானே சொன்னார். ஆழ்வார சமாதானப்படுத்தினார் பெருமாள். பரமபதத்துக்கு போய் அனுபவிக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறீர், அது அப்புறம் இருக்கட்டும், உமக்காக தனித்து நாம் இங்க வந்திருக்கிறோம். இன்னும் நித்திய சூரிகள் எல்லாரும் கூட இங்க இறங்கி வந்து நம்மை அனுபவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ஸ்தலத்திலே உமக்கு இஷ்டப்பட்டபடி எல்லா அடிமைகளையும் நீ செய்யலாம் என்று சமாதானப்படுத்துதுன்னு அழைத்து கொண்டு வந்தார். இப்ப பரமபதத்துல இங்கேருந்து ஒரு முக்தாத்மா போனால் ச ஏகதா பவதி, ச த்விதா பவதி, ச த்ரிதா பவதி என்று தன்னையே 1 2 3 4 1000 லட்சம் கோடின்னு பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு பெருமானுக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்கிறான் இந்த ஜீவாத்மா. அங்க இருக்கக்கூடிய முக்தர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பாகவதோத்தமர்களுக்கெல்லாம் தொண்டு புரிகிறார் என்னெல்லாம் சாஸ்திரம் தெரிவிக்கிறதே. அப்ப அதே போல சக்தி இங்க திருவேங்கடத்துலயும் நமக்கு கிடைக்கலாமே. பெருமாள் அதை சொல்லிதானே சமாதானப்படுத்தினார். இப்ப அங்க முடியும்னா இங்க முடியாதா? இங்கும் அதை போதுல என்னை கூடவே வைத்துக்கொண்டு பல சரீரங்களை கொடுத்து எல்லா விதமான அடிமைகளையும் செய்யும்படி நீர் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஆக ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி கூடவே இருக்கணும், விட்டு பிரியாமல் சேர்ந்து இருக்க வேண்டும், இருந்து பெருமானுக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்ய வேண்டும் நாம் என்று பாரிக்கிறார். செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும்னா, இந்த பாரிப்பு இருக்கே அது ரொம்ப அவசியம். ஆணுகூல்யஸ்ய சங்கல்பஹா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசஹா என்ன சரணாகதிக்கு சில தன்மைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமான தன்மை எதுன்னா, பெருமானுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, அவருக்கு எது ஆனந்தத்தை கொடுக்குமோ அந்த விஷயங்களை எல்லாம் நான் செய்ய போகிறேன் என்று ஒரு உறுதி கொண்டு அதுல மிகுந்த விருப்பத்தை வளர்த்துக்கணுமா. இது பெருமானுக்கு பிடிக்கும்னு தெரிந்தால் நமக்கு அதுல மிகுந்த விருப்பம் ஏற்பட்டு அதை எப்படியான அவருக்கு சமர்ப்பிக்கணும், பெருமானுக்கு இப்படியெல்லாம் தொண்டு புரியணும்னு அதுல ஒரு பாரிப்பு ஏற்படணும். இதைத்தான் திருவேங்கட யாத்திரை. இன்னைக்கும் திருவேங்கடமுடையான போய் சேவிக்க போகிறோம்னா வருஷ கணக்குல அதற்குன்னு ஏற்பாடு செய்யறோமே. இன்னைக்கு நாளைக்குன்னெல்லாம் சேவிக்க முடியாது. எப்பயோ இன்னைக்கு ஒரு சீட்டு பெறணும்னு பார்த்தால் அந்த சீட்டு எப்பயோ 60 வயசுக்கு அப்புறம் கிடைக்கும், 70க்கு அப்புறம் கிடைக்கும். ஒருவேளை 60க்கு மேல ஆயிடுத்துன்னா பதிவு பண்ணுவதற்கே உள்ள விடமாட்டா போல் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு ஆயுஸ் இருக்குமோ இவருக்கு அப்ப கிடைக்குமோ கிடைக்காதோ வேண்டான்னு அவளே அப்பவே தள்ளி விட்டுடுவா போல் இருக்கு. அப்ப இத்தனை காலத்துக்கு பிற்பாடு எப்பொழுதோ கிடைக்க போகிறதுன்னு ரொம்ப ஆர்வமா அதற்குன்னு பதிவு பண்ணி வைத்து கொண்டு எந்த சமயம், எந்த காலம், எந்த நேரம், எப்படி போக போகிறோம், எப்படி மலைகளை தாண்ட போகிறோம், எப்படி வரிசையில நிக்க போகிறோம், எப்படி பெருமானை சேவிக்க போகிறோம், என்ன ஒரு ஆர்வம் அதுல ஏற்படுகிறது. அத மாதிரி கைங்கரியத்திலையும் ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். அக்ரூரர் பாரித்தாராம், கண்ணனை போய் சேவிக்க போகிறோம் என்று அக்ரூரர் பெரு சந்தோஷப்பட்டார். இன்னைக்குதான் எனக்கு சுப்பிரபாதம், இதுவரைக்கும் கம்சன் முகத்துல விழித்து கொண்டிருந்தேன், எனக்கு நல்வடிவே அல்ல, இதோ அவனே பார்த்து நீ கண்ணனை அழைத்து கொண்டு வான்னு அனுப்பி வைத்தாரா, சுப்பிரபாதம், நல்வடிவு இன்னைக்குதான் ஏற்பட்டது, போய் கண்ணனை சந்திக்க போறேன், உச்சி முகந்து தழுவி அணைத்து கொள்ள போகிறேன், அவனை திருமேனி முழுக்க சேவித்து ஆனந்தம் அடைய போகிறேன், அவனுடைய திருவடிகளை வருடப் போகிறேன், வேண்டிய உபச்சாரங்களை செய்ய போகிறேன், என்னுடைய வண்டியில அழைத்து கொண்டு வரப்போகிறேன் என்னெல்லாம் அப்படியே பாரித்தான். இத மாதிரி நாம தொண்டுகளை பெருமானுக்கு செய்வதற்கு பாரிக்க வேண்டுமா. உலக விஷயங்கள்ல நாம பாரிக்கிறோம். ஏதோ சாமானியப்பட்ட விஷயங்கள், ஏதோ ஒரு பொருள் வேண்டும்னா அது என்னைக்கு கிடைக்கும்னு ரொம்ப நாளா அதுல ஆசையை வளர்த்து கொண்டு அது வந்த உடனே அது எப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறேன், அதனால எப்படி ஆனந்தம் அடைய போகிறேன், இதெல்லாம் நாம நிறைய யோசிக்கிறோம். குழந்தைகளுக்கு வேண்டிய விஷயங்களை வாங்கி கொடுக்குறோம், அவர்களை வைத்து கொண்டு எப்படி மகிழ்வது, இதுலெல்லாம் எப்படி நேரத்தை ஒதுக்குறோமோ அதை விட்டுட்டு பெருமானுடைய தொண்டுகள்ல நாம ஈடுபடணும். அதை எப்படி செய்யலாம், எப்படி செய்தால் அவர் மகிழ்வார் என்பதில் நமக்கு ஒரு ஈடுபாடு வளரணுமா.
அதைத்தான் வேண்டும் நாம்னு தெரிவிக்கிறார். செய்ய வேண்டும் நாம்னா செய்தாக வேண்டும்னு சொல்லியிருக்கலாம், இல்ல செய்யும் நாம்னு சொல்லியிருக்கலாம். அதென்ன செய்ய வேண்டும் நாம்னு சொல்லுகிறாரேன்னா வேண்டும், இதை இப்படி செய்ய வேண்டும்ங்கிற ஒரு விருப்பம், ஒரு ஆசையோடு அதை செய்யப்பட வேண்டும். தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து, இது நம்ம பக்கம் இருக்கக்கூடிய ஆர்வம் இது வரைக்கும் சொன்னார். இப்ப அந்த பக்கம் பெருமானுக்கு ஒரு ஆர்வமா, இப்படி என் பக்தன் வரப்போகிறானா என்ன, அவருக்கு ஒரே சந்தோஷம் அதிகரிச்சு அவர் கூத்தாடுறாராம். தென்னாவென்னு வண்டுமுரல் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பெருமான் உளனாகவேன்னு மற்றொரு பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். அங்க அருவிகள் எல்லாம் ஒரே சப்தம் எடுகிறது, கூச்சல் இடுகிறது, சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறதா. இதோ திருவேங்கடமுடையான் என்னமா சந்தோஷப்பட போகிறார், இத்தனை பக்தர்கள் தன்னை நாடி வருகிறார்கள், வந்து தமக்கு தொண்டு புரிக போகிறார்கள்ங்கிறத நினைத்த உடனே அவருக்கு பெரு மகிழ்ச்சி, பெரு ஆனந்தமா. ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம்னு பிரதிபாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி இந்த எம்பெருமானுக்கு மங்களத்தை சமர்ப்பிக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்துல ஒரே விரக்தி ஏற்பட்டது, ஒரே வெறுப்பு ஏற்பட்டதாம். எத்தனை காலம் இந்த நித்திய சூரிகளையே பார்த்து பார்த்து போறோம். இவர்கள் சிறந்த ஞானிகள், அதனால இவர்கள் செய்யக்கூடிய தொண்டுங்கிறது ஒன்றும் ரொம்ப பெருசா எனக்கு மனசுல படலை. அதை விட குறைச்சலா அறிவு இருக்கக்கூடிய கீழே சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள், அவர்கள் என்னிடத்துல விருப்பத்தை வளர்த்து கொண்டு வந்து தொண்டு புரிந்தால் அதன்னும் இன்னும் ரசிக்கும், அதுதானே இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால அவர்கள் அனுபவிக்க போகலாம் என்று வைகுண்டத்திலேயே விரக்தி ஏற்பட்டு அதை விட்டு பெருமான் சுவாமி புஷ்கரணி கரையில வந்து நெடுநாளாக நிற்கிறான். எதற்குன்னா நம்மோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும். மண்ணுலகத்தவர்கள் அத்தனை பேரும் ஏறி வந்து திருவடிகளை பற்றி கைங்கரியங்களை புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் சேவை சாதிக்கிறான். அப்போ அந்த அருவிகள் எல்லாம் கூட பெருமானுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறதா. தெழிகுரல் அருவி திருவேங்கடத்து, ஓஹோன்னு கூச்சலிட்டு கொண்டு சப்தித்து கொண்டு பாயக்கூடிய அருவிகள் அப்படி இருக்கக்கூடிய திருவேங்கடத்து எழில்கொள் சோதி, அந்த மலையிலே அழகான ஒரு சோதி வெள்ளமாய் அழகையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு சுந்தர புருஷனாய் சுவாமியாய் எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். எந்தை தந்தை தந்தைக்கே என்ன 7 படிகள் இப்படி அடுக்கி கொண்டு போனால் நமக்கு பெருமானிடத்துல தொடர்பு வரும். அவரிடத்திலிருந்து இறக்கி கொண்டு வரலாம். அடியார் அடியார் தம் அடியார் 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 தம் அடியார் தம் அடிகளேன்னு மற்றொரு பாசுரத்துல இறக்கி கொண்டு வந்தால் பெருமானுடைய அடியவர்கள் 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 அடியவர்கள்னு அடியவர்களையே இட்டு கீழே நான் இருக்க வேண்டும்னு அப்படியும் ஆசைப்படுகிறார். இதே பெருமானோட சம்பந்தம் சொல்லிக்கணும்னா எனக்கு முந்த அவருக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி தந்தை தந்தை தந்தைன்னு சொல்லி அவருக்கும் பரமசேஷியாய் முதல் தந்தையாக எம்பெருமான் விளங்குகிறார்னு அப்படி ஒரு தொடர்பு சொல்லி இப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை புரிய வேண்டும் என்ன ஆசைப்பட்டது முதல் பாசுரம். இதற்கே பெரிய வியாக்கியானம், ராமாயண ஸ்லோகம் எல்லாத்தையும் எடுத்து ஆச்சரியமா நம்பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள் விவரித்திருக்கிறார்கள். ஆனாலும் நாம சுருக்கமா எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு அனுபவித்தோம். மேற்கொண்டு 2வது பாசுரம், எந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனொடும் சிந்து பூமகுழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரழில் அண்ணலே. சுவாமியா இருக்கார். எந்தை தந்தை தந்தைக்கேன்னா எனக்கும் அவருக்கும் உறவு இருக்குன்னு பார்த்தோம். அவர் தான் எனக்கு பிதாவாக தந்தையாக பரம பிதாவாக எழுந்தருள் இருக்கிறார். அவரால் தான் நான் படைக்கப்பட்டேன் வாஸ்தவம். அப்படிப்பட்டவர் சுவாமியாவும் இருக்காரே. இப்ப சில இடங்கள்ல இந்த உறவு ஒரே மாதிரி இருக்குமா? நமக்கு எஜமானரா முதலாளியா வேற யாரோ ஒருத்தர் இருப்பா, நமக்கு தந்தையா இன்னொருத்தர் இருப்பார். இப்ப பரமாத்மாவின் இடத்துல நமக்கு அப்படியான்னு கேட்டா அவர் தான் நமக்கு தந்தை, அவர் தான் நமக்கு எஜமானர் சுவாமியும். எல்லா விதமான உறவும் அவரோடத்தானே இருக்கு. பிதாச்ச ரக்ஷகசேஷி பர்த்தாக்ஞேயோ ரமாபதிஹி சுவாமியாதாரோ மம ஆத்மாச்ச போக்தாச்சாத்தியம் அனூதிதஹான்னு ஒழிக்க முடியாத 9 உறவு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கா. அப்ப அவர் தான் நமக்கு காரணமாகவும் இருக்கிறார், பரமாத்மா தான் நமக்கு சேஷியாக தலைவனாகவும் இருக்கிறார். அதைத்தான் இந்த பாசுரத்துல சொல்லி அந்தமில் புகழ் காரழில் அண்ணலே, அவருடைய புகழுக்கு அந்தம் முடிவு கிடையாதுன்னா. யாருடைய புகழுக்கு? ஸ்ரீவைகுண்டநாதனுக்கு சொல்லலையாம், திருப்பார்கடல் நாதனுக்கு சொல்லல, விபவமா அவதரித்த எம்பெருமானுக்கு சொல்லல, அந்தர்யாமியா உள்ள இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சொல்லல. திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரையுள் அண்ணலே, திருவேங்கட மலையிலே சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் இருக்காரே, ஸ்ரீ வெங்கடேசன் திருமகள் நாதன் ஸ்ரீயப்பதி ஸ்ரீனிவாசன் எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய புகழ் அந்தமில்லாதது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவேங்கடமுடையானுடைய புகழ் முடிவற்றதுன்னு சொன்னால் அப்ப தானே மற்றொரு அர்த்தம் துவனிக்கும். மற்ற நிலைகள் எல்லாம் பெருமானுடைய புகழுக்கு அந்தம் உண்டு போல. அதைத்தான் ஆச்சாரியர்கள்
ஆச்சரியமா விவரிக்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய புகழ் அந்தத்தோடு கூடியதான். அதே மாதிரி க்ஷீராப்திநாதனுடைய புகழ் முடிவோடு கூடியது. ஆனா அர்ச்சாவதாரத்துல திருவேங்கடமுடையனா சேவை சாதிக்கிறாரே, இவருடைய புகழுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமாக காடும் வானரமும் வேடுமுடை வேங்கடம்னு சௌசீல்யத்தை காட்டுகிறார், வாத்சல்யத்தை காட்டுகிறார். குற்றம் செய்தவர்கள் பக்கள் அத குற்றத்தையே பார்க்காமல் அதையே நற்றமாக ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்துல ஒரு நீராக கலந்து பழகுகிறாரா? இந்த குணம் வைகுண்டத்துல உண்டா? பெருத்த ஞானிகளுக்கு நடுவே அமர்ந்திருக்கிறாரே தவிர தாழ்ந்தவர்களுக்கு முகம் கொடுப்பாருங்கிறது அங்க இல்லையே. அப்ப புகழ் அவ்வளவுதான் அளவுபட்டு இருக்கிறது. அதே க்ஷீராப்திநாதன்னா நம்ம விட உயர்ந்த தேவர்களுக்கு முகம் கொடுக்கிறாரே தவிர மனுஷர்களான நமக்கு அங்க முகம் கொடுக்கிறாரா, சேவை சாதிக்கிறாரா? இல்லையே. அப்ப அது கடல் பட்டிருக்கும். ஆனால் வைகுந்தத்துல இருக்கக்கூடியது எப்படி பண்ணா பகல் விளக்கு போலையாம். பகல்ல விளக்கேத்தி வச்சா அதான பிரயோஜனம் உண்டா? இல்ல. சரி, க்ஷீராப்தி கடல், அங்க பெருமான் இருக்காருன்னா கடலுக்கு நடுவுல எங்கேயோ விளக்கேத்தி வச்சா அதனால என்ன பிரயோஜனம்? கடலே அதை அடித்து கொண்டு எங்கேயோ உள்ள இழுத்து கொண்டு போய்விடும். அதனால கடலுக்கு நடுவுல விளக்கேத்தினாலும் பிரயோஜனம் இல்லை. ஒரு பெரிய மலைக்கு சிகரம் உச்சியில ஒரு விளக்கேத்தி வச்சால் அருகே இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் ஊர்களுக்கெல்லாம் அது ஒளி கொடுக்கும் அல்லவா? அந்த மாதிரி குன்றத்துக்கு மேல வைக்கப்பட்ட விளக்காகத்தான் இந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். ஆக அந்தமில் புகழ் காரழில் அண்ணலே, கருப்பு மேகம், அந்த மேகத்துக்கு நடுவுல ஒரு மின்னல் வெட்டினா போலே அப்படி சேவை சாதிக்கிறார். காரழில் அண்ணலே, அந்த எம்பெருமான் எப்படி இருக்காருன்னா அந்த பிராட்டியினுடைய சேர்த்தி எம்பெருமானுடைய திருமார்பில பிராட்டியம் சேர்ந்திருப்பது அழகான கால மேகத்துக்கு நடுவுல ஒரு மின்னல் வெட்டினால் எவ்வளவு ஆச்சரியமா மனச ஈடுபடுத்தக்கூடிய அழகாக அது அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட அழகோடு சேவை சாதிக்கிறார். எந்தை தந்தை தந்தைக்கு, எந்த தந்தை தந்தை தந்த தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோனொடும் என்ன அந்த உறவை சொல்லி அப்படியே மேல போனால் நித்திய சூரிகள், நித்திய சூரிகளுக்கு நாயகனா இருக்கக்கூடிய சேன முதலியார் வானவர் வானவர் கோனொடும். வானவர்னு சொன்னால் வெறும் தேவர்கள்னு அர்த்தம் அல்ல. பரமாகாசம் என்று அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு பரமாகாசம்னு பெயர். அது சிறந்த வானம். அந்த வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் வானவர். வானவர் வானவர் கோனொடும், அவர்களுக்கு தலைவரா இருக்கக்கூடிய சேனை முதன்மையார், அதாவது விஸ்வக்சேனர். இவர்களெல்லாம் சேர்ந்து வந்து கைங்கரியம் செய்கிறார்களாம். புஷ்பங்களை அங்கிருந்து பறித்து கொண்டு வருகிறார்கள். இங்க எங்கேயோ நிலத்துல பூத்த புஷ்பங்கள் இல்ல, அப்ராகிருதமான ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய கற்பக மரம், பாரிஜாத மரம் முதலான மரங்கள்ல இருந்து புஷ்பங்களை பறித்து கொண்டு வந்து இதோ பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும், திருவாராதனம் பண்ணணும்னு வருகிறார்களாம். அப்ப வானவர்கள் எல்லாம் இறங்கி வந்து, அந்த நித்திய சூரிகள் எல்லாம் இறங்கி வந்து சேவை சாதிக்க, அதாவது கைங்கரியம் பண்ணக்கூடிய இடம், அவர்களுக்காக பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய இடம் திருமலை. நாமெல்லாம் ஏறி போகணும். அவர் நடுவா மலைக்கு மேல எழுந்தருள் இருக்கிறார். அப்போ மேல இருப்பவர்கள்லாம் இறங்கி வரணும், மன்னவர்கள்லாம் ஏறி போய் சேவிக்கணும். அப்படி பாங்காக பெருமாள் சேவை சாதிக்கிறார். சிந்து பூமகளும் திருவேங்கடத்து, அந்த நித்திய சூரிகள் நாயகனா இருக்கக்கூடிய சேன முதலியார் இன்னைக்கும் வந்து திருவாராதனம் செய்கிறாராம். இங்கு வானவர் வானவர் கோனொடும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்துன்னா என்னைக்கோ ஒரு நாள் செய்தது அல்ல, தினப்படியே நித்திய சூரிகள் வந்து செய்கிறார்கள். அது எந்த சமயமா இருக்கும்னா, இன்னைக்கு திருவேங்கடமுடையான் எப்போ ஓய்வு கொள்ளுகிறாரோ, ராத்திரி பீகமுத்திரை திருக்காப்பு நடை சாத்தப்படுகிறதா, அந்த சாத்தப்பட்டதுல இருந்து மீண்டும் சுப்பிரபாதம், எப்போ அவருக்கு சுப்பிரபாதம் நடைபெற்று சன்னதி திறக்கப்படுகிறதோ அந்த கால பொழுதுக்குள்ளத்தான் அந்த சேன முதலியார் முதலான நித்திய சூரிகள் எல்லோரும் வந்து பெருமானுக்கு திருவாராதனம் செய்கிறார்களாம். இப்ப அவர்களுக்கே காலம் எவ்வளவு குறைச்சலா இருக்கு பாருங்க. நாம மன்னவர்களுக்குத்தான் ஏதோ 5 வினாடி 10 வினாடி இவ்வளவுதான் சேவிக்கணும்னு சொன்னா, நித்திய சூரிகள் அங்க எப்படி பழகினவர்கள்? நகாலஸ் தத்ரவை பிரபுன்னு வைகுந்தத்துல அவர்களுக்கு கால வரமுறையே கிடையாது. அவர்கள்லாம் திருமஞ்சனம் செய்ய ஆரம்பித்தால் இன்னைக்கு முழுக்க நாளைக்கு முழுக்க செய்து கொண்டே இருப்பார்கள். சூட்டுனன் மாலைகள் தூயன வேந்திங்கிற பாசுரத்தின்படி. அப்பேற்பட்ட நித்திய சூரிகள் கூட இந்த லோகத்துக்கு வந்தால் பழகிக்கணும். அவ்வளவு நீளமா நிதானமாலாம் செய்யக்கூடாது. இதோ 2:30 மணிக்கு திருக்காப்பு சேர்த்தானா 3 மணிக்கு விஸ்வரூபமா, 1/2 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு சீக்கிரமா பண்ணணுமோ அவ்வளவு சீக்கிரம் திருவாராதனை முடித்து கொண்டு புறப்பட வேண்டும். அப்படிலாம் முடியாதேன்னா அப்படித்தான் நீங்களும் செய்யணும். மன்னவர்கள் நாம எப்படி செய்யறோமோ அது மாதிரிதான் விண்ணவர்களும் இந்த லோகத்துக்கு வந்தால் பெருமானுக்கு என்ன சுபாவம்? தம்மையே நாளும் வணங்கி தொழுவாருக்கு தம்மையே ஒக்க அருள் செய்வார். நாம எப்படிப்பட்டவர்கள்னா, நம்மோடு சேர்ந்தவர்களை நம்ம போலயே ஆக்கி விடுவோம். இப்போ வைகுந்தத்திலிருந்து அவர்கள் வந்தாலும் என்ன அவ்வளவு நேரம் எல்லாம் பண்றது? உங்களுக்கும் இதே 1/2 மணி நேரம் தான்,
அதற்குள்ள செய்து முடிக்கணும்னு அவர்களுக்கும் அப்படி ஆக்கி கொடுக்கிறோம் போல இருக்கு. ஆக அப்படி நித்திய சூரிகள் எல்லாம் வந்து சிந்து பூ மகிழும் கைகள்ல புஷ்பங்களை எடுத்து கொண்டு வந்து பெருமானுடைய திருவடிகள்ல சேர்க்கிறார்கள். ஆனந்தத்தினாலே அடைவு கட கிரமம் இல்லாம பரிமாறுகிறார்களாம். பெருமானுடைய திருவடியில இதோ வரிசையா இந்த புஷ்பங்களை இப்படி அடுக்கி சமர்ப்பிக்கணும், அதெல்லாம் அவர்களுக்கு தெரியல. முகத்தை பார்க்கிறா, திருமேனியை பார்க்கிறா, அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷம், அந்த அழகில மயங்கியவர்களாய் புஷ்பமெல்லாம் அப்படியே கைகளிலிருந்து உதிர்ந்து திருவடிகள்ல போய் விழுகிறது. சிந்து பூ மகிழும். சிந்தறதுன்னு என்ன அர்த்தம்? அது தங்களுடைய நினைவே இல்லாமல் புஷ்பங்கள் எல்லாம் அப்படியே கைகள்ல இருந்து பெருமான் திருவடியில சமர்ப்பிக்கிறார். ஒரு கிரமமா பார்த்து இந்த நாமத்தை சொல்லி நமகான்னு சொல்லி சேர்க்கணும், இதெல்லாம் தெரியலையாம். ஆன்னு பெருமானுடைய அழகுல ஈடுபட்டவர்களாய் புஷ்பத்தை அப்படியே தெளிக்கிறார்கள், சிந்துகிறார்கள். சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து. இப்படிப்பட்ட திருவேங்கட மலையிலே அந்தமில் புகழ் காரையில் அண்ணல் சேவை சாதிக்கிறார். ஆகவே என்ன பண்ணணும்? ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். இது பல்லவி மாதிரி. ஒரு பாட்டுன்னு இருந்தா பல்லவி அணுபல்லவின்னு இருக்குமே, அந்த மாதிரி அந்த 2 வரிய ஒவ்வொரு பாசுரத்திலையும் சேர்க்கணும். இப்படிப்பட்ட காரணத்தினாலே பெருமான் இப்படி வந்து சேவை சாதிக்கிறார். நித்திய சூரிகளும் வந்து சேவை சாதிக்கிறார்னு நித்திய சூரிகளும் வந்து வணங்குகிறார்கள்னு சொன்னா அப்ப மன்னவர்களான நமக்கு கடமை அல்லவா? நாமும் போய் அந்த எம்பெருமான சேவித்து கைங்கரியங்களை புரிய வேண்டும். இது 2வது பாசுரம். மேலே அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிறை சுனநீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே. வானவர்களுக்கெல்லாம் நாயகனாய் பெருமான் சேவை சாதிக்கிறான். அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன். இப்படிப்பட்ட எம்பெருமான் எப்பேற்பட்ட பரத்தமுடையவன், எப்பேற்பட்டவன் இங்க வந்து சேவை சாதிக்கிறான். அவனை நாம் போய் அடைய முடியுமான்னு நமக்கெல்லாம் சந்தேகம் வந்ததாம். நீர் சொல்ற பெருமைகள் எல்லாம் பார்த்தா நித்திய சூரிகள் வந்து வணங்கக்கூடிய பரபரனை போய் நம்மால அடைய முடியுமா? அவருடைய திருவடிகள் நமக்கு கிடைக்குமா? சேன முதலியாரே பயந்து அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல கைங்கரியத்தை புரிகிறார்கள்னு சொன்னா நாமெல்லாம் ரொம்ப சாமானியப்பட்டவர்கள், அறிவிலே குறைந்திருப்பவர்கள், அறிவினால் குறைவில்லா அகல் ஞாலத்தவர். நமக்கு போய் அந்த எம்பெருமானை போய் சேவிப்பது, அவருடைய கைங்கரியம், அவர்கிட்ட தொண்டு, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? என்ன சொல்றீர் நீர் என்று ஆழ்வாரை பார்த்து கேட்க நிச்சயம் கொடுப்பார், சந்தேகமே வேண்டாம். அவர்களுக்கே கொடுக்கிறாரு, நமக்கு கொடுப்பாம இருப்பாரான்னு கேட்கிறார் இவர். நாம என்ன கேட்டோம்? அவர்களுக்கு கொடுக்கிறாருன்னு நமக்கு கொடுப்பாரான்னு நாம கேட்டோம். ஆழ்வார் மாத்திட்டார். அவர்களுக்கே கொடுக்கிறாருன்னா உமக்கு ஏன் கொடுக்க மாட்டார்? நன்னா நமக்கு கொடுப்பார், நமக்குத்தான் கொடுப்பார். இதைத்தான் ஆண்டாளும் சொன்னான். நாராயணனே நமக்கே பறை தருவான், கண்டிப்பா நமக்கு கொடுப்பார்னு தெரிவித்தாடு. அதே போலத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஏன் இப்பேற்பட்ட பெருமை இருக்கே? அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிறை சுனநீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே. வானவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிறார். வானவர்கள்னா நித்திய சூரிகள். அந்த நித்திய சூரிகள்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா இனிமேல் ஒன்று வேணும்னு எதிர்பார்க்காதவர்கள், அனைத்தையும் அறிந்தவர்கள், அடைந்தவர்களா? அப்படிப்பட்ட நித்திய சூரிகளுக்கே கிடைக்கிறதுன்னா நமக்கு கிடைக்காதான்னு கேட்கிறார். நாம இங்க அடிமை செய்ய வேண்டும்னு ஆசைப்படுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நமக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பறான்னு கேட்டா நிரபேக்ஷர், எதையும் எதிர்பார்க்காத நித்திய சூரிகள். அவர்கள் இனிமே ஏதோ ஒண்ணு செய்து அதுக்கப்புறம் பெருமானை அடைய வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயமே இல்லை. எப்போதும் பெருமானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு வேற எதையும் எதிர்பார்ப்புங்கிறதே கிடையாதா? அப்படிப்பட்டவர்களுக்கே பெருமான் தன்னை அமைத்து இதோ கைங்கரியத்தை கொடுக்கிறேன்னு கொடுத்தால் அப்ப விருப்பத்தோடு வேண்டும்னு ஆசைப்படுபவர்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டார்? கண்டிப்பா கொடுப்பார், நமக்கு கொடுப்பார். நமக்கு தர சொல்ல வேணுமோ? சாபேக்ஷனான் நமக்கு கண்டிப்பா பெருமாள் கொடுப்பார்னு இங்க தெரிவிக்கிறார். ஏன்னா இத்தனை குணங்கள் இருக்கே. சுவாமியா இருக்கார், சொத்தை சுவாமி ரட்சிப்பாரா இல்லையா? சொத்தை சுவாமி தானே அனுபவிப்பார். அப்ப நம்மிடத்திலையும் அவர் தொண்டுகளை புரிவார், தொண்டுகளை ஏற்றுக்கொள்ளுவார். நம்முடைய தொண்டுகளையும் பெருமான் ஏற்றுக்கொள்ளுவார். அண்ணல் மாயன், என்ன ஆச்சரியமான திருமேனி அழகு கொண்டிருக்கிறான். அணிகொள் செந்தாமரை கண்ணன், கண்களை காட்டியே நம்ம வசீகரிக்கிறானா. தாமரை போன்ற அந்த திருக்கண்களை காட்டி தான் பரபரன் பரத்தமுடையவன்கிறதையும் காட்டுகிறார். தஸ்யதா கப்பியாசம் புண்டரீகமேவ மக்ஷினின்னு சாந்தோக்கிய உபனிஷத்து பிரம்மத்துக்கு அடையாளத்தை தெரிவித்தது. அப்படிப்பட்ட பரமாத்மா நான் நமக்கு அடையாளத்தை சொல்லி கவலைப்படாதே, அந்த பரமாத்மா தான் உன்னிடத்துல பாசத்தோடு இதோ வாத்சல்யம் குதறிச்சி வந்த திருக்கண்ணோடு இருக்கிறேன்னு தன்னுடைய குணத்தையும் வெளிப்படுத்துகிறார். செந்தாமரை கண்ணன், தாமரை போன்ற அழகான கண்கள். அப்படி கண்களோடு கூடியிருப்பவர் செங்கனிவாய். கண்களை காட்டியும் நம்முடைய வருத்தத்தை போக்குவார், வாயால பேசியும் நம்முடைய வருத்தத்தை போக்குவாராம்.
விபீஷண சரணாகதி ஆனதா? ரொம்ப நேரம் விபீஷண தாமதிக்க வச்சுட்டாரா ராமர். வருத்தப்படுகிறார். ஐயோ, இவ்வளவு நேரம் அவனை நிக்க வச்சுட்டேனே. எவ்வளவு ஆர்த்தியோட ஓடி வந்தான். உடனே அவனை அணைத்துக் கொள்வதை விட்டுட்டு என்னமோ இவர்கள்லாம் பேசுறா, சற்று நேரம் ஆலோசனை பண்ணுவோம், இதையெல்லாம் நடத்தி கால தாமதமாக்கி விட்டுட்டேனே என்று பதபதைத்தவர். லோச்சனாபியாம் பிபன்னிவ என்று கண்களாலேயே அந்த விபீஷணனை பருகினாராம். பருகின பிற்பாடு வச்சசா சாந்தயித்வைனம், வாக்குகளால விபீஷணனுக்கு அப்படி மயிலரகால தடவர மாதிரி பேச்சு கொடுத்து அவனுடைய வருத்தத்தெல்லாம் போக்கினாராம். அப்ப முதல்ல கண்களால பார்த்து, வந்துட்டியா விபீஷணா, எவ்வளவு நேரம் உன்னை தாமதிக்க வச்சுட்டேன், கவலைப்படாதே என்ன தன்னுடைய கண்களால அந்த அன்பை காட்டி முதல்ல துக்கத்தை போக்கினார். லோச்சனாபியாம் பிபன்னிவ, உருகி போயிட்டானா. பாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணிலென் ஆர்வத்த என்னை என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்த பருகினான்னு பாசுரமா. பெருமான அனுபவித்த உடனே பக்தர்கள்லாம் உருகரா. விபீஷணனும் உருக ஆரம்பித்தான். உடனே அப்படியே பருகிட்டாராம். பிபன்னிவ, கண்களாலேயே பருகி விட்டார். அடுத்து அவனுடைய அந்த துக்கத்தை போக்கடிப்பதற்கு வாயாலையும் தம்முடைய திருவாயாலையும் வார்த்தைகளாலையும் அவனுக்கு சாந்தப்படுத்தினார். கவலைப்படாத, உன்னை நான் சேர்த்து கொண்டு விட்டேன், நீ என்னோடு தம்பியானாயின்னு சேர்த்து கொண்டாரா. அத மாதிரிதான் இங்க ஆழ்வாரிடத்திலையும் கண்ணழக காட்டி முதல்ல அவருடைய தாபத்தை போக்கினார். வார்த்தைகளாலும், என்ன ஆழ்வீர், நமக்குத்தானே நாம இருக்கோம், நீர் இங்க வாரோம், ஏகாந்தமான இடம்ங்கிறார். இன்னைக்கு அது ஏகாந்தமா இருக்கா? எல்லா ஜனங்களும் அங்க போய் சேவிக்கிறா, எல்லா நாட்டிலிருந்து வந்து சேவிக்கிறா. ஒரு நாளைக்கு இத்தனை கோடி ஜனங்கள் சேவிக்கிறான்னு தினந்தோறும் அவ்வளவு எண்ணிக்கையில போய் சேவித்து கொண்டிருக்கக்கூடிய இடம். ஆனால் ஆழ்வார் காலத்துல அது ஏகாந்தமா தான் இருந்தது. காடும் வானரமும் வேடுமுடை வேங்கடம், காட்டு பகுதியா இருக்கும். வானரங்களும் வேடுவர்களும் தான் ஜாஸ்தி. பெருமானுக்கு தொண்டு புரியக்கூடிய யாரோ சில கைங்கரியபரர்கள் மட்டும் போய் தொண்டை புரிந்து மீண்டும் திருப்பதி கீழே அந்த இடத்துக்கு இறங்கி விடுவார்கள். இப்படித்தான் இருந்தது. ஆனால் காலக்கிரமத்துல இன்று மாறி அனைத்தும் மாறிவிட்டது. ஆக அப்படிப்பட்ட அந்த இடத்திலே உமக்காக இருக்கிறேன். கருமாணிக்கம், திருமேனி அழகு, என்ன அழகான அந்த நீல மணி, கருமையான ஒரு மாணிக்கத்தை போல பெருமான் சேவை சாதிக்கிறார். தென்னிறை சுனநீர் திருவேங்கடத்து, ரொம்ப தெளிவான சுனைகள், பல சுனை நீர் அங்க நிரம்பி இருக்கிறதாம். ஒரு பக்கம் அருவியா கொற்றது, ஒரு பக்கம் சுனை சுனையா பல நதிகள் குட்டை குட்டையா தேங்கி இருக்கு. தீர்த்தங்கள் எல்லாம் எதுக்குன்னா அருவியில தீர்த்தம் ஆடலாம். சுனைனா தெளிந்த சுனையா இருக்கா, தாகத்தை போக்கிக் கொள்ளலாம். அப்ப நீர் வாய்ப்பு, நில வாய்ப்பு, சோலை வாய்ப்பு எல்லாம் நன்னா இருக்கு. இங்க இருந்து அடிமை செய்வதற்கு பாங்கான நிலம் என்று நம்மாழ்வாருக்கு காட்டி கொடுக்கிறார் எம்பெருமான். என்னில் தொல்புகழ் வானவர் ஈசனே என்ன அந்த எம்பெருமான் இப்படி வானவர்களுக்கு நாயகனாக இருக்கிறான். எண்ணில் அடங்காத புகழ் கொண்டிருக்கிறான். அந்த மேல் புகழ்னு சொன்னாரா, இங்க எண்ணில் தொல் புகழ், இது அனாதியான புகழ். என்ன உபனிஷத்தே தெரிவிக்கிறது. பிரம்மாண்ட புராணம் முதலான புராணங்கள் எல்லாம் சேர்ந்து பெருமானுடைய பெருமையை தெரிவிக்கிறது. அப்ப அந்த எம்பெருமானுடைய புகழ் சம்மே கிடையாது. வேங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வேங்கடேஷ சமோதேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. அந்த திருமலைக்கு சமமா மற்றொரு மலை கிடையாது. திருமலை அப்பனான எம்பெருமானுக்கு சமமா மற்றொரு நாதன் இன்னொரு எம்பெருமான் கிடையாதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா. அதைத்தான் ஆழ்வாரும் எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனேன்னு தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம், ஈசன் வானவர்க்கு என்பன் என்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிறை ஒன்னும் இலேன் என்கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே. இந்த பாசுரத்தை அடியாக கொண்டுதான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்துல தெரிவிக்கும் பொழுது நிகரில் புகழ் வாத்சல்யம் திருமலையில தெரிகிறதுன்னு தெரிவிக்கிறார். ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்குன்னு ஒவ்வொரு குணம் பிரதானம். அதுல வியூக சௌஹார்தம் திருவரங்கத்துல பிரதானம். திருமலையில நிகரில் பாசம் வைத்த என்று இப்படி என்னிடத்துல பாசம் வைத்திருக்கிறாரா. பாசம் அன்பு காட்டி குற்றத்தை பார்க்காமல், நான் ரொம்ப தாழ்ந்தவன் ஆனா என்னையும் தன்னோடு ஒக்க சேர்த்து வைத்து அனுபவிக்கிறார்னா என்ன வாத்சல்யம், என்ன வாத்சல்யம். ஒரு கன்றினிடத்துல தாய் பசுவுக்கு இருக்கக்கூடிய அன்பு, அத மாதிரி இந்த எம்பெருமான் நம்மிடத்தில் அன்பு காட்டுகிறாரேன்னு வியந்து ஆழ்வார் தெரிவித்தாரா. அதனால திருவேங்கடமுடையான் தன்னுடைய குணத்தை எதுல வெளிப்படுத்துகிறார்னா, எப்படி வெளிப்படுத்துகிறார்னா வாத்சல்யத்தை வெளிப்படுத்துகிறார்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஈசன் வானவர்க்கு என்பன் என்னால். ஆழ்வார் அவரிடத்துல போய் இப்படி கேட்ட உடனே நிச்சயம் நமக்கு தருவார் என்று சொன்ன உடனே இப்ப அவர் தெரிவிக்கிறார், இதோ இந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் தெரியுமோ. ஈசன் வானவர்க்குன்னு நான் சொல்லிட்டேன், அது தப்பு. நமக்கு நாதன் இப்படிப்பட்ட தாழ்ந்தவனான என்னையும் எம்பெருமான் ஆதரிக்கிறாருன்னு நான் சொல்லி இருக்கணும். ஆனா உங்களுக்கு விளக்க போய் வானவர் ஈசன்னு சொல்லிவிட்டேனே, அது எவ்வளவு பெரிய குற்றம். அப்படி சொன்னா அது சிறு பெயரை போலே.
ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில தெரிவித்தாரே, புந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவா. தொடக்கத்துல நாராயணன், பத்மநாபன் என்ன பெரிய பெருத்த நாமங்கள் எல்லாம் சொன்னாரா, ஊழி முதல்வன் என்ன பெரிய திருநாமங்கள் எல்லாம் சொல்லிவிட்டாளாம். அதெல்லாம் சொன்னா கண்ணனுக்கு பிடிக்குமா? உன்னோட உறவு சொல்லிக்கொண்டு நானும் உனக்கு நடுவுல ஒருத்தன், ஆயர் குலத்துல பிறந்திருப்பவன், நானும் ஒரு இடையன்னு தன்னை அமைத்து கொண்டிருக்கிறான். அப்ப நீ இடையன்லாம் இல்ல, நீ நாராயணன், நீதான் பத்மநாபன், நீதான் வாசுதேவன், நீதான் சங்கர்ஷணன், நீதான் ஊழி முதல்வன், இதெல்லாம் சொன்னா அவருக்கு அசக்கியமா இருக்கு, காது கொண்டு கேட்கவே முடியல. இப்படி போய் நம்ம வேறுபடுத்துகிறாரே, நான் எங்கேயோ பெரியவன் தள்ளி வைக்கிறார்களேன்னு வருத்தப்பட்டாரா? அப்ப ஆண்டாள் பார்த்த, ஐயோ இப்படி பெருமான் வருத்தப்படுமா போல நம்ம நாமங்களை சொல்லிவிட்டோமே, இனி அதை சொல்லக்கூடாது. கோவிந்தா கோவிந்தா என்ன 3 பாசுரத்திலையும் கோவிந்தா, மாடுகன்றுகளை மேய்ப்பவனே, மாடுகன்றுகளை ரட்சிப்பவனே என்று இடையர் குலத்தில கண்ணன் பிறந்திருக்கிறான், அதையே சொல்லி கொண்டாடினாள். அதை போலத்தான் இவ்விடத்திலையும் நம்மாழ்வார் பரிதவிக்கிறார். இவனை வானவர்களுக்கு ஈசன்னு சொல்லிவிட்டேனே, அது பெருமையா அவருக்கு? ஈசன் வானவருக்கு என்பனென்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு. இவர் நித்தியசூரிகளுக்கு நாயகன்னு சொன்னா அது போய் அவருக்கு பெருமையா? நான் ஏதோ திருவேங்கடமுடையானுக்கு பெருமை சொல்லுகிறேன்னு அவர் தான் நித்தியசூரிகள் நாயகன்னு உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஐயோ தப்பச் சொன்னேன், கிடையவே கிடையாது, இது அவருக்கு பெருமையோ? அவர் திருவேங்கடமுடையானா நிற்பதே நம்மை ரட்சிப்ப வேண்டும், தாழ்ந்தவர்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும் தான் வந்திருக்கிறார். இங்கு வந்த பிற்பாடும் நீர் யார் தெரியுமோ, நித்தியசூரிகள் நாயகன்னு சொன்னா அவர் முகம் எவ்வளவு வாடும். அதை புரிந்து கொள்ளாமல் ஈசன் வானவர்க்குன்னு சொல்லிவிட்டேனே, இது தகுமோ என்றால் தேசமோ திருவேங்கடத்தானுக்கு, பரமபதநாதனுக்கு அது பெருமையா இருக்கும், க்ஷீராப்திநாதனுக்கு அது பெருமையா இருக்கும், ஏன் அந்தரியாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு கூட பெருமையா இருக்கலாம். ஆனால் திருவேங்கடமலையில அர்ச்சா நிலையில சேவை சாதிக்கூடிய எம்பெருமான போய் இவர் தான் விஸ்வரூபம் எடுத்தவர், இவர் தான் நித்தியசூரிகளுக்கு நாயகன்னு சொன்னால் அது போய் அவருக்கு பெருமையா இருக்கவே இருக்காதே, அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. இப்படி சொல்லிவிட்டேனேன்னு பரிதவித்து, நீசனேன் நிறை ஒண்ணுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கேன். பா எவ்வளவு தாழ்ந்தவன், நீச்சத்தன்மைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வடிவு கொடுத்தால் அப்படித்தான் நான் இருக்கிறேன். கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய அன்பே வடிவானவர் நம்மாழ்வாருக்கு பிரசித்தி, கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னு. ஆனா நைச்சியமாக தன்னை பாவித்து கொண்டு நான் ரொம்ப தாழ்ந்தவன்னா, புண்மையாக கருதுவர்னு பாசுரமா, அந்த இடத்துல இதே போலத்தான் அர்த்தம். இவர் பாபம் புரிந்தவர்னு பார்க்க மாட்டாளாம், பாபம் மொத்தத்துக்கும் ஒரே உருவம்னா இவர், அப்படி பாபங்களை செய்திருக்கிறேன், தாழ்ந்தவன், நீசனேன் நிறை ஒண்ணுமில்லேன், எல்லா தாழ்வுகளுக்கும் ஒரே இருப்பிடம். சரி, ஒரு குணமாவது இருக்கான்னா ஒரு குணமும் கிடையாது, நம்மிடத்துல ஒரு நல்ல குணமும் கிடையாது, அதே போல ஒரு நல்ல கெட்ட பண்பும் கிடையாதான்னா ஒண்ணு மிச்சம் இல்லாமல் அத்தனை கெட்ட பண்புகளும் உண்டு. அப்ப அத்தனை தாழ்ந்த குணங்களும் என்னிடத்துல உண்டு, ஒரு நல்ல குணமும் என்னிடத்துல கிடையாது. இதே போல எம்பெருமான் எப்படி இருக்கிறார்னா சமஸ்த கல்யாண குணாத்மகனா இருக்கார், ஒரு தோஷமும் அவரிடத்துல தட்டாதவரா இருக்கார். அகிலஹேய பிரத்யநீக கல்யாணைக்க தானகான்னு பெருமானுக்கு 2 அடையாளம், உபயலிங்கன் உபயலிங்க விசிஷ்டன்னு எம்பெருமான தெரிவிப்பார்கள். எல்லா கல்யாண குணங்களும் கொண்டிருப்பவன், ஒரு தாழ்ந்த குணமும் அவனிடத்துல கிடையாது. நாம நேர்மார், எல்லா தாழ்ந்த பண்புகளும் நம்ம இடத்துல உண்டு, ஒரு நல்ல குணமும் நமக்கு கிடையாது. இந்த விதத்துல அவரோட சமசுவாமி, அவரும் அவரிடத்துலயும் ஒண்ணு கிடையாது, நம்ம இடத்துலயும் ஒண்ணு கிடையாதுன்னா அவரிடத்துல ஒரு தாழ்ந்த குணமும் கிடையாது, நம்ம இடத்துல ஒரு நல்ல பண்பும் கிடையாது. இப்படி என்னிடத்துல நீசனேன் நிறை ஒன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே. என்னிடத்துல பாசம் வைத்து அவருக்கு என்ன பிரயோஜனம்? யாரோ பெருத்த ரிஷிகள், பெரிய வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் முதலான பக்தர்களிடத்துல பாசம் வைத்தால் நன்ன புராணங்கள்ல அவரை கொண்டாடி எழுதுவா, நிறைய அவர்கள் உபதேசிப்பார்கள். தாழ்ந்த என்னிடத்துல பாசத்தை வைத்து எங்கேயோ திருநெல்வேலி, ஆழ்வார் திருநகரி, திருக்குறுகூருக்கு நடுவுல ஒரு புளிய மரத்துக்குள்ள இருக்கக்கூடிய என்ன பார்த்து இவர் தான் சாமவேத சாரமான திருவாய்மொழியை பாடணும், நம்ம பெருமையெல்லாம் இவர் வாக்கு மூலமாக வரணும்னு என்னிடத்துல பாசத்தை வைத்திருக்கிறாரே, இது என்னன்னே புரியவில்லையே. நீசனேன் நிறை ஒண்ணுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே. என்னிடத்துல பாசம் வைத்த பிற்பாடுதான் அவருக்கு சோதியே ஏற்பட்டதாம். அது வரைக்கும் புகர் இல்லாமல் சேற்றிலே படிந்த மாணிக்கத்தை போல இருந்தாராம். மாணிக்கத்துக்கு இயற்கையில ஒளி உண்டு, ஆனா சேறு மூடி இருந்ததுன்னா ஒளி வெளியில வருமோ? வராது. அந்த மாதிரி என்னதான் வசிஷ்ட விஸ்வாமித்திரர்கள் துதித்தாலும் பெருமானுடைய புகழுங்கிறது வெளிப்படவே இல்லையாம். சேறு மூடின புகழாகத்தான் இருந்திருக்கிறது, சேறு மூடின மாணிக்கமாகத்தான் இருந்திருக்கிறது. இப்ப ஆழ்வார் துதித்த விடனே பிரகாசம் 1க்கு 10 மடங்கு ஆகிவிட்டதாம்.
அதைத்தான் எண்ணில் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்க. அது வரைக்கும் சற்று சோதி குறைச்சலா இருந்தது, இப்போ பரம் சுடராக ஆயித்து என்று அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜான்னு மாரீச்சனுடைய வார்த்தை. சிறு பிராயத்திலே பிரம்மச்சாரி ராமன், அவருடைய தேஜஸ் புகர், அதை பார்த்தே பயந்து நடுங்கி விட்டேன், பிராணன் கிடைச்சா போறோன்னு தப்பி ஓடி ஒளிந்து கொண்டு விட்டேன். இப்போ ராவணன் பார்த்து என்ன சொல்லுகிறான்னா, நீ சீதையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராமனிடத்துல போய் அபச்சாரப்படு, ஒரு மான் வடிவத்துல போய் அந்த சீதையை பிரிந்து கொண்டு போன்னு சொல்லுகிறான். அதை கேட்ட மாரீச்சனுக்கு தாங்க முடியல. பிரம்மச்சாரி ராமனுடைய புகழுக்கு முன்னாடியே என்னால நிக்க முடியல, அவருடைய புகர் தேஜஸ் என்னால பார்த்து பயந்து நடுங்கி விட்டேன். இப்ப சீதையோடு சேர்ந்து விட்டாள்னா அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா, அவருடைய தேஜஸுக்கு ஒரு முடிவு சொல்ல முடியுமோ? ஐயோ, அவனிடத்துல போய் அபச்சாரப்படணும்னு பார்க்கிறானேன்னு வருத்தப்பட்டு அவருடைய பெருமையை அப்படி தெரிவித்தான் மாரீச்சன். அதைத்தான் இங்கேயும் ஆழ்வாரோடு கலந்தால் அப்பிரமேயம் ஹி தத்தேஜா, அது வரைக்கும் குறைச்சலான புகழ், குறைச்சலான ஒளி. ஆனா ஆழ்வாரோடு கலந்த பிற்பாடு அந்த தேஜஸ், அந்த ஒளி அப்படி பிரகாசித்தது என்று ஆழ்வார் சந்தோஷமா தெரிவிக்கிறார். ஆக என்னிடத்துல பாசம் வைத்தான், தாழ்ந்தவர்களிடத்துல பாசம் வைத்தான்ங்கிறது தான் திருவேங்கடமுடையானுக்கு ஏற்றமே தவிர உயர்ந்தவர்களுக்கு இடத்துல நாயக்கனா இருக்கிறான்ங்கிறது அவருக்கு பெருமை அன்று. அப்போ வானரங்கள், காடில் இருக்கக்கூடிய சாதாரண விலங்குகள், இதற்கெல்லாம் முகம் கொடுத்து கொண்டு சேவை சாதிக்கிறானே, இது அன்னோ அவருக்கு பெருமை என்பதை தெரிவித்தார். சோதியாகி எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி என்னால் அளவாகுமோ வேதியர் முழுவேத தமுதத்தை தீதில் சீர் திருவேங்கடத்தானையே. இதுல என்ன தெரிவிக்கிறார்னா, என்னிடத்துல பாசம் வைத்ததை விட என்னை விட தாழ்ந்த இன்னும் விலங்குகள், அந்த மலை, இதுலெல்லாம் விருப்பம் வைத்திருக்கிறாரே, இது என்ன இப்பேற்பட்ட குணமான்னு இதுல வியக்கிறார். மனுஷர்களிடத்துல, ஜீவாத்மாவிடத்துல விருப்பம் வைக்கட்டும், இதை விட தாழ்ந்ததா இருக்கக்கூடிய விலங்குகள், அது வசிக்கக்கூடிய ஒரு திருமலை. இந்த திருமலையில என்ன இருக்கு? ஸ்ரீவைகுண்டத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்த திருமலைங்கிறது இந்த பூமியில ஒரு தேசமா தானே இருக்கு. ஏதோ மலைகள், அருவிகள் கொட்டுறது, விலங்குகள் குதிக்கிறது, ஆடுறது, பாடுறது. ஆனா இங்கதான் எனக்கு விருப்பம், ஸ்ரீவைகுண்டத்துல கூட வெறுப்பு, விரக்தின்னு அதை விட்டுட்டு இங்க வந்திருக்கிறார்னா ஒண்ணுமே அவரை எப்படின்னு புரிந்து கொள்ள முடியலையே. அதைத்தான் தெரிவிக்கிறார். சோதியாகி எல்லா உலகும் தொழும் ஆதிமூர்த்தி என்னால் அளவாகுமோ, அவருடைய பெருமை எல்லா உலகங்களும் வந்து தொழக்கூடிய பெருமை. உலகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள், தேவாதி பதார்த்தங்கள் அத்தனை பேரும் வந்து ஆசிரியிக்கக்கூடிய பெருமை கொண்டிருக்கிறான் எம்பெருமான். சோதியாகி, அப்பேற்பட்ட சோதியா, பரஞ்சோதிஸ்ன்னு உபனிஷத் கொண்டாடக்கூடிய பெருமை பெற்றவனாய் பெருமான் திகழ்கிறான். எல்லோரும் வந்து தொழுகிறார்கள், உலகங்கள் எல்லாம் வந்து அந்த எம்பெருமான ஆசிரியிக்கிறார்கள். இதை சொன்னால் இது அவருடைய பெருமைக்கு சொன்னதாக ஆகுமோ? இது அளவாகுமோ? வேதியர் முழுவேத தமுதத்தை, இது சொன்னா அவருக்கு பெருமை இல்லையா? ஏன்னா வேதியர்கள் அவர்கள் தங்களுடைய வேதத்துல எம்பெருமான கொண்டாடுகிறார்கள். என்னன்னு கொண்டாடுகிறார்கள்னா, இதோ அராயிகாலே விகட்டே கிரிம் கஷ்ட சதாம்பே சிரிம்பிட்டஸ்ய என்று ஆபத்தில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் ஆபத்தை போக்கி ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக சிரிம்பிட்டஹா, ஸ்ரீயான மகாலட்சுமிக்கு ஆசனமாக விளங்கக்கூடிய எம்பெருமான், ஸ்ரீனிவாசனான எம்பெருமான் கிரிம் கஷ்ட, இதோ இந்த மலை குகை, அதற்குள்ள சேவை சாதிக்கிறான், இந்த திருமலையில சேவை சாதிக்கிறான் என்று அந்த ரிக்வேதம் முதலான உபனிஷத்து வேதங்கள் அனைத்துமே என்ன தெரிவிக்கிறதுன்னா, பெருமான் தாழ்ந்தவர்களுக்கு முகம் கொடுத்து கொண்டு, தாழ்ந்த வேடர்கள், தாழ்ந்த விலங்குகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு சேவை சாதிக்கிறான் என்னுதான் தெரிவிக்கிறது. அமுதத்தை, இப்படிப்பட்ட எம்பெருமான அமுதம்னு அது கொண்டாடுகிறது. வைகுந்தத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் அமுதமானா தெரியாது, போய் பார்த்தாதான் தெரியும். ஆனா கண்ணுக்கு முன்னாடி பிரத்யட்சமா அனுபவிக்கக்கூடிய அமுதமாக இதோ இருக்கிறார். தீதில் சீர் திருவேங்கடத்தானையே, ஒரு தீது நன்மை இல்லாத, அதாவது ஒரு நன்மையும் இல்லாத தாழ்ந்த அந்த ஒரு விஷயத்துல கூட பெருமான் விருப்பப்பட்டு இந்த மலைக்கே வந்து இங்க சேவை சாதிக்கிறான். அதைத்தான் தெரிவிக்கிறார். தீதில் சீர் திருவேங்கடத்தானையே, இந்த எம்பெருமானத்தான் வேதங்கள் எல்லாம் புகழ்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த புகழை கூட மதிக்காமல் எனக்கு இந்த திருவேங்கட மலை தான் உத்தேசியம், இங்க வந்துதான் நான் நிற்பேன்னு சொல்லி எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். அப்படி நிக்கிறச்ச இன்னார் ஆவார், இன்னார் ஆகாதார் பார்ப்பதே இல்லையே. இன்னார் தான் வரலாம், இன்னார் வரக்கூடாது. எழுவார் விடை கொள்வார், ஈந்துழாயானை வழுவா வகை நினைந்து வழிகள் தொழுவார் என்ன பக்தர்கள்ல எப்படிப்பட்ட பக்தர்களும் வரலாம். வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து கொண்டு வரலாம், ஐஸ்வர்யம் வேணும்னு விருப்பத்தோடு வரலாம், ஆத்மாவையே அனுபவிக்க வேண்டும்ங்கிறவரும் வரலாம்.
அதெல்லாம் வேண்டாம், உம்மை அனுபவிக்கணும்னு வரலாம், சம்சாரத்திலிருந்து முக்தி வேண்டும்னு பிரார்த்திப்பவர்களும் வரலாம். ஏதும் வேண்டாம், உம்ம திருமுகத்தை பார்த்து கொண்டு சேவை கைங்கரியத்தை புரிய வேண்டும்னு விருப்பமுடையவர்களும் வரலாம். அப்ப இன்னார் ஆகார் இன்னார் ஆகவாதார்னு அந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் தொழக்கூடியவனாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறானா? இப்படி தான் கீழே வந்து அவன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்தால் தீதில் சீர் என்ன அந்த ஏற்றத்தை தெரிவிக்கிறார். ஆக பெருமான் மிகவும் சந்தோஷத்தோடு இங்க திருமலையில வந்து சேவை சாதிக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய புகழை தெரிந்து கொண்டு நாமும் பற்ற வேண்டும். ஆகவே ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். மேலே 6வது பாசுரம். வேங்கடங்கள் மெய்மேல் வினைமுத்தவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடத் துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார் கட்கே. சரி, எம்பெருமான் மிகவும் எளியவன் தான், சுலபந்தான், வாஸ்தவம். ஆனா நாம பண்ணி இருக்கக்கூடிய பாப்பங்கள் அதிகமா இருக்கே சுவாமி. நம்முடைய போராத வேலை, என் பாப்பம் என் கண்ணை மறைக்கிறது, என் பாப்பமே எனக்கு குறுக்க நிக்கிறதுன்னு சொல்றோமே, அப்படி அது குறுக்க நின்று நான் பெருமானுடைய அருளுக்கு போகாமல் அருளுக்கு பாத்திரமாக இல்லாமல் ஆகிவிட்டால் என்ன செய்வது? பயப்படவே வேண்டாம், அதையும் பெருமாளே போக்கி கொடுப்பார். இவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்தவர் இந்த தடைகளை போக்க மாட்டாரா? இந்த பாப்பங்களை போக்க மாட்டாரா? இதையும் பெருமானே போக்கி கொடுப்பார். வேங்கடங்கள் மெய்மேல் வினை முத்தவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி நியஸ்தபரனாக இருக்க வேண்டும். பரநியாசம்னா என்ன அர்த்தம்? பொறுப்பு என்னதல்ல. என்ன பொறுப்பு? என்னுடைய பாப்பங்களை நான் போக்கி கொள்ளுகிறேன்ற பொறுப்பு எனக்கு இல்லை. எப்படி போக்க முடியும்? முதல்ல எவ்வளவு பாப்பம் புரிந்திருக்கிறேன்ற கணக்கே நமக்கு தெரியாது. அந்த பாப்பங்களை எப்படி போக்கணுங்கிற வழியும் நமக்கு தெரியாது. அப்போ வழியும் தெரியாது, எவ்வளவு பண்ணியிருக்கோன்னு தெரியாதுன்னா பாப்பத்தை மட்டும் எப்படி நம்மால போக்க முடியும்? பொறுப்பு நம்முடையதல்ல, பெருமானுக்குத்தான் பரம் என்ன அவரிடத்துல விட்டால் அவர் அனைத்தையும் போக்குகிறார். இந்த மலையே போக்கிவிடும். அதுதான் மேல சொல்ல போகிறார். வேங்கடங்கள், வேம்னா வெந்து போகும்னு அர்த்தம். கடங்கள் என்றால் நாம செய்து சேர்த்திருக்கக்கூடிய புண்ணிய பாப்பங்கள், அனாதி காலமா செய்து சேர்த்து வைத்திருக்கிறோமே, சஞ்சிதம் என்று பெரிய மூட்டையா இருக்கு பாப்பங்கள், அந்த மொத்தமும் வெந்து போகுமா? மெய்மேல் வேங்கட, அதாவது வேங்கடங்கள், கடங்கள் வேம் என்று பிரித்து கொள்ளணும். மெய் மேல்வினை முத்தவும், இது உண்மை, ஏதோ பொய்யான வார்த்தை இல்லை, ஒரு புகழுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்று உண்மையாக இதை அறிந்து கொள்ளுங்கள். மேல்வினை முற்றவும் வேம், கடங்கள் வேம், ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய பாப்பங்கள் போய்விடும். சரி, பிரகிருதி சம்பந்தம் இன்னும் விட்டு போகலையே, உடலோடு தான் சேர்ந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற சமயத்துல மீண்டும் பாப்பங்கள் செய்ய நேரிடுமே. பிராமாதிகமா புத்தி, அதாவது தெரியாமல் செய்யக்கூடிய பாப்பங்களும் வரலாம், இல்ல அறிந்தே செய்யக்கூடிய பாப்பங்களும் இருக்கலாம். அப்ப மேற்கொண்டு செய்யக்கூடிய பாப்பங்கள் தடையா இருக்குமே, அதை என்ன பண்றதுன்னா அதுக்கும் வருத்தப்பட வேண்டாம். மேல் வினைகள் முத்தவும் வேம், ஒன்று மிச்சம் இல்லாமல் இனி வரக்கூடிய இருக்கக்கூடிய காலத்துல நீ செய்யக்கூடிய பாப்பங்களும் போகும். இதுதான் உபனிஷத்தே தெரிவித்தது. ஆண்டாளும் தீயினில் தூசாகும் போய புழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும்னு தெரிவித்தாளா? அதே அர்த்தத்தை தான் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அப்ப கடங்கள் வேம், மேல்வினை முத்தவும் வேம், இது மெய். இதை அறிந்து கொண்டு தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். அவனவர் அவருடைய ஜீவாத்மாவினுடைய தன்மையை அறிந்து பரமாத்மாவுக்கு நாம் அடிமைங்கிறத புரிந்து, அடிமை என்ன செய்யணும்? தொண்டுகளை புரியணும். என்னென்ன தொண்டுகள்ங்கிறது அந்தந்த வர்ண ஆசிரமத்துக்கு உச்சிதமான தொண்டுகள். நான் தொண்டு புரிகிறேன்னு போய் லக்ஷ்மணரை செய்தா போல நான் செய்ய முடியுமா? இல்ல சன்னதியில அர்ச்சகர் செய்யற மாதிரி நான் செய்ய முடியுமான்னா அப்படி எல்லோரும் எல்லா தொண்டுகளையும் செய்வதுன்னு ஆசைப்படலாம். ஆனா நேரடியா நமக்கு என்ன விதித்திருக்கிறதோ, எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் செய்ய முடியும். அப்படி அந்தந்த தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். அவரவர்கள் தங்களுடைய அந்த சொரூபத்தை உணர்ந்து தாங்கள் அந்த எம்பெருமானிடத்துல கைங்கரியங்களை புரிகிறார்கள். வேங்கடத்துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார் கட்கே. இப்படிப்பட்ட இந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கே பரம் நமஹா, நான் எனக்குரியவன் அல்லேன் என்ன அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றி இவருடைய சந்தோஷத்துக்குத்தான் இந்த கைங்கரியம் என்ன யாரொருவன் தெரிந்து கொண்டிருக்கிறானோ அப்படி இந்த கைங்கரியங்களை அவன் செய்கிறானோ, அப்படி செய்பவனுக்கு இது அத்தனையும் நடக்கும். யாருக்கு நடக்கும்? யாரோ சாமானியப்பட்ட ஜனங்களுக்கு பாப்பங்கள்லாம் போயிடும்னு சொல்லல. தாங்கள் யாருன்னு புரிந்து கொண்டு வேங்கடத்து உறைவார்க்கு தான் நாராயணாயன்னு வருகிறது. அந்த சதுர்த்தி 4ஆம் வேற்றுமை, அதைத்தான் இங்க வேங்கடத் உறைவார்க்கு நமகான்னு வருகிறது. நேரா அந்த மந்திரத்தினுடைய அப்படியே மொழிபெயர்ப்பு போல அமைந்திருக்கிறது. அந்த எம்பெருமானுக்கு நமகா என்னெல்லாம் கடமை அதை உணர்ந்து ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய சந்தோஷத்துக்குத்தான் தொண்டுகளை புரிய வேண்டும்ங்கிறது உணர்ந்து யார் தொண்டு புரிகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சுமக்கிறார்களாம். எதன்னா
இது ஒரு பெரிய சொத்து போல இந்த பாரதந்திரிய ஸ்வரூபம். இவர்கள் பண்ற கைங்கரியத்தை நான் சுமக்கிறேன்னு அர்த்தம் அல்ல, தாங்கள் தெரிந்து கொண்டு அதை சந்தோஷமா சுமக்கிறார்கள். நான் பாரதந்திரிய ஸ்வரூபத்தை உணர்ந்திருக்கிறேன், என்ன அதை உணர்ந்திருக்கிறார்களா அதை சுமந்தார்னு இவ்விடத்துல ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலயே பெரிய சொத்து. எதையோ சுமந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. நான் பரதந்திரமுடையவன், பாரதந்திரப்பட்டவன், பரதந்திரப்பட்டவன் பாரதந்திரியம்ங்கிற ஸ்வரூபத்தை கொண்டிருப்பவன் தெரிந்து கொண்டு கைங்கரியங்களை பண்ணுமா? அப்படி பண்ணினால் அவர்களுக்கு இந்த பாபங்கள் எல்லாம் போம். சரி, சுமந்தார்னு யாருடைய எண்ணத்தால தெரிவிக்கப்படுகிறதுனா திருவேங்கடமுடையான்னு நினைக்கிறாராம். ஐயோ, இப்பேற்பட்டவன் நமக்குன்னு நமகான்னு சொல்லிட்டானே என்று சொன்னால் அவர் சுமக்கிறாராம். ஆச்சாரியர்கள் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இவன் சுமக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் நமகான்னு கைய கூப்பி திருவேங்கடமுடையானுக்கு நமகான்னு சொல்லிட்டா அவர் அப்படியே சுமக்கிறாராம். ருணம் பிரவருத்தம் இவமே என்று திரௌபதியை பார்த்து கண்ணன் பெருமான் தெரிவிக்கிறார். திரௌபதி ஹே கிருஷ்ணா என்று கூப்பிட்ட அந்த குரலுக்கு வஸ்திரத்தை பொழிந்தாரா, புடவை அப்படியே வந்து சேர்ந்தது. அவனுக்கு வஸ்திர அபகரண சமயத்துல புடவையை கொடுத்து ரட்சித்தார், மானத்தை ரட்சித்தார். பின்னர் மகாபாரத யுத்தத்தையே நடத்தி பாண்டவர்களுக்கு ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். எல்லாம் ஆச்சு. ஆனாலும் அந்த திரௌபதி கூப்பிட்ட குரலுக்கு உடனே போய் நாம நின்று ஒண்ணும் பண்ண முடியலையேன்ற ஒரு வருத்தம் இருந்தது. இத்தனை செய்தாலும் அந்த வருத்தத்தை போக்கிக் கொள்ள முடியல. அவள் கூப்பிட்ட அந்த ஒரு நாமம் இருக்கே, அந்த நாமம் அப்படியே மேல மேல கடன் வாங்கினா போல என்ன அப்படி படுத்துகிறது என்றதான் கடைசியில சொல்லிக்கொண்டு பெருமான் ஹிருதயான்னு அபசர்பதின்னு சொல்லிக்கொண்டு தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினாராம். அப்ப யாரோ ஒரு திரௌபதி ஒரு சமயம் கிருஷ்ணான்னு கூப்பிட்டது அவர் பராபதத்துக்கு போற அளவுக்கு நினைவுல இருந்து அது வருத்தத்துன்னு சொன்னால் அத மாதிரி பெருமான் அதை ஒரு பெரிய சுமையா நினைக்கிறார். இந்த பக்தன், இந்த அடியவன் நம்ம நோக்கி நமகான்னு சொல்லிவிட்டானே, இவனுக்கு நாம அனைத்தையும் கொடுக்கணுமேன்னு அவர் அதை சுமையாக நினைக்கிறார். அந்த எண்ணத்துல தான் ஆழ்வாரம் இங்க தெரிவிக்கிறார். அப்ப யாரெல்லாம் ஜீவாத்மா எம்பெருமானுக்கு அடிமைன்னு புரிந்து கொண்டு வேங்கடத்துறைவாருக்கு நமகான்னு சொல்லிட்டா பாரம் எல்லாம் அவருக்கு, அவர் சுமக்க ஆரம்பிக்கிறார். ஓ, இப்பேற்பட்ட பக்தன் வந்திருக்கிறான், இவனுக்கு நம்ம கண்டிப்பா கைங்கரியத்தை கொடுக்கணும்னு அவர் ஆர்வத்தோடு நம்மை ரட்சிக்கிறார் என்பதுதான் இந்த பாசுரத்துல ஆச்சரியமா நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். ஆக இது 6வது பாசுரம். மேலே 7வது பாசுரம். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனொடும் நமன்னழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடம் குன்னமே. அடுத்து இப்ப திருவேங்கட மலையை நோக்கி நகருகிறார். போரும் திருவேங்கடமுடையான் வடிக்கெல்லாம் போகவே வேண்டாம் சுவாமி, மலை போறோம். இந்த மலையே நமக்கு புருஷார்த்தத்தை கொடுத்து விடும். மலை வேற திருவேங்கடமுடையான் வேற இல்லைன்னு அடுத்த பாசுரத்துல சொல்ல போறார். இப்ப மலையே போறோம்ங்கிறார். திருமலையே போறோம். ஏன் திருமலைக்கு மேல படியேறி திருவேங்கடமுடையான் கிட்ட எல்லாம் எதுக்கு போகணும்? இந்த திருமலையே நமக்கு வேண்டிய புருஷார்த்தத்தை கொடுத்து விடும். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் கோனொடும். இந்த இடத்துல வானவர் வானவர் கோனொடும்னு சொன்னால் 2 விதமான அர்த்தமும் உண்டு. ஒன்னு நித்தியசூரிகள் நாயகனான சேன முதலியார், அல்லது 33 தேவர்கள், தேவேந்திரன் இந்திரன், அந்த தேவேந்திரனை சொல்லுவதாகவும் கொள்ளலாம். இவர்கள்லாம் வந்து அமர்ந்து நகலலயம் திருவேங்கடத்துல வந்து அமர்ந்து பெருமானுக்கு இந்த கைங்கரியங்களை புரிகிறார்கள். அப்படிலாம் பண்ண விடுவாளான்னா அந்த காலத்துல தேவர்கள்லாம் வந்து அமர்ந்து பெருமானுக்கு சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு, இதெல்லாம் சுமக்கிற ஆளுன்னா இந்த புஷ்பங்கள் எல்லாம் பெருமாளுக்கு கொடுக்க வேண்டும்ங்கிற அந்த ஆதரம், ஒரு அன்பினாலே பார்த்து பார்த்து சேகரித்து கொண்டு வந்து கொடுக்கிறார்களாம். சுமந்து என்று அந்த பெருமானுடைய அந்த புஷ்பங்கள், பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய புஷ்பங்கள் எல்லாம் இவர்கள் கொண்டு சமர்ப்பிக்கிறார்கள்னா பக்தியினாலே கனமா பார்க்கிறார் எம்பெருமான். எத்தனை அளவு பக்தியோடு அந்த புஷ்பங்கள் நமக்கு சமர்ப்பிக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு புஷ்பத்துல கணம் ஏறுமா. இதைத்தான் ஒரு ஐதிஹியத்தோடு விளக்குகிறார்கள். பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல எம்பெருமான் ஜெகநாதன் சேவை சாதிக்கிறாரா, அங்க ஒரு ராஜகுமாரன் இன்னொரு ராஜகுமாரன் 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு பெருமானுக்கு கைங்கரியம் செய்தார்களாம். அங்க வாசல்ல புஷ்பம் விற்பவர் எல்லா புஷ்பங்களும் வித்து போச்சு, ஒரே ஒரு செண்பகப்பூ மட்டும் இருந்தது. அப்பதான் இவர்கள் சேவிக்க வந்தார்கள். ஒரு ராஜகுமாரன் பார்த்தா செண்பகம்ங்கிறது வசதியான புஷ்பமாச்சே, பெருமானுக்கு மிகுந்த சிறந்த புஷ்பம், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய புஷ்பம், இதை கொண்டு போய் சமர்ப்பிக்கலாம், இதுக்கு என்ன விலை என்று கேட்க, சரி இந்த விலைன்னு அவ ஏதோ ஒண்ணு சொன்னா, கொடுத்து வாங்கணும்னு போகிற சமயத்துல இன்னொரு ராஜகுமாரன் அவன் பார்த்தான், ஓ இந்த புஷ்பத்தை நாம இன்னும் சமர்ப்பிக்கணும், நாம அதை விட விலை கொடுத்து வாங்குவோம் என்ன மேல இன்னும் விலை கொடுத்து வாங்குறதுக்கு பார்த்தான். உடனே இந்த ராஜகுமார் முதல்ல தான் விலை சொன்னவனே அவன் இதை விடக்கூடாது, நமக்கு கிட்டின கைங்கரியத்தை நாம விடலாமோ, நாம இன்னும் அதிகமா விலை சொல்லி வாங்கலாம், நீ அதற்கு மேல விலை சொன்ன. இப்படி மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் விலை அதிகமாக்கி கடைசியில எவ்வளவு தூரம் போயிடுத்துன்னா
முதல்ல வாங்கணும்னு ஆசைப்பட்டவன் என்னுடைய ராஜ்யத்துல பாதி ராஜ்யத்தையே கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். இந்த ஒரு புஷ்பம் எனக்கு கொடுக்குறேன்னா என் ராஜ்யத்தையே உனக்கு கொடுக்குறேங்கிற அளவுக்கு கொடுத்து விட்டான். எதிரில் இருக்கிறவனுக்கு அந்த அளவுக்கு செல்வம் இல்லை, சரி போகட்டும்னு விட்டுட்டார். இந்த புஷ்பத்தை வாங்கினார், சந்தோஷமா கொண்டு போய் பெருமானுடைய திருவடிகளை சமர்ப்பித்தார். அவர் ராத்திரி சொப்னத்துல வந்து, நீ ஒரே ஒரு செண்பக பூவை கொடுத்துட்டியா, அந்த கணத்தை என்னால தாங்க முடியல, எப்படியாவது நாளைக்கு வந்து அந்த செண்பக பூவை இறக்கி வச்சுடு என்று சொப்னத்துல சாதித்தாராம். உலகத்தையே தாங்கக்கூடியவர் ஒரு செண்பக பூவை தாங்க முடியாதான்னா அவர் எவ்வளவு பக்தியோடு கொடுத்தால் கண்டிப்பா இதை கொடுக்கணும். நம்ம செல்வம் கூட பெருசு இல்ல, செல்வத்தையும் விட்டுட்டு இந்த புஷ்பத்தை பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம்ங்கிற அந்த பக்தி வெளிப்பட்டதா, அதைத்தான் பெருமாள் அப்படி சுமக்கிறார் என்பதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். சுமந்து இவர்கள்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மை உள்ளத்தவர்களாய் பிரயோஜனங்களை கருதாமல் பெருமானுடைய ஆனந்தமே பிரயோஜனம்னு கருதி புஷ்பங்களை கொண்டு கொடுக்கிறார்களோ பெருமான் அதை சுமக்கிறாராம். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு சிறந்த புஷ்பங்கள் நீர், தூய்மையான நீர், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயஷ்சதி ததகம் பக்தி பகிர்தம் அஷ்னாமி பிரயதாத்மனான்னு கண்ணன் தெரிவித்தார். தூய்மையான ஜலம், தூய்மையான இலை, தூய்மையான புஷ்பம் எதை கொடுத்தாலும் பக்தியை பார்த்து நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த கண்மூடித்தனமான பக்தி இருக்கே அதுதான் முக்கியம்னு கண்ணன் தெரிவித்தாரா. அதே அர்த்தத்தை தான் இங்க தேவர்கள் எல்லோரும் நித்தியசூரிகள் எல்லோரும் வந்து சமர்ப்பிக்க பெருமான் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். நமன்னழும் திருவேங்கடம் நங்கட்கு அவர்கள்லாம் வணங்கி அந்த சேஷத்துவம் அந்த பாரதந்திரியம் அதெல்லாம் வழிகாட்டி கொண்டு வேறு பிரயோஜனங்களை கருதாதவர்களை போல இப்ப தேவர்கள் எல்லாரும் கூட வந்து வணங்குகிறார்களாம். திருமலையினுடைய ஸ்வபாவம் இதைத்தான் சுக்ரீவன் கூட சொல்லி அனுப்பினார். வானரங்களை ஒவ்வொரு திக்கிலையும் போய் தேடணும்னு அனுப்பினாரா. அப்ப யாரும் திருவேங்கடமலைக்கு போய் தேட வேண்டான்னு விட்டார். ஏன் சுவாமி, அங்க ராவணன் ஒழிச்சு வைக்க மாட்டானா? சப்தகிரி ரொம்ப அடர்ந்த காடு பிரதேசமாச்சே, அங்க எங்கேயாவது ஒழிச்சு வைத்திருக்கலாமேன்னா இல்ல இல்ல, அது ரொம்ப பாப்பங்களை எல்லாம் போக்கி தூய்மையாக ஆக்கக்கூடிய ஸ்தலம். இவெல்லாம் வானரங்கள்லாம் அங்க போய் தேடுறேன்னு போய் 4 நிமிஷம் நிப்பா, பாப்பங்கள் எல்லாம் போயிடும், எல்லாரும் ஜீவாத்மாக்கள்லாம் முக்தி பெற்று விட்டால் அதுவா இப்ப முக்கியம்? சீத்தை கிடைக்கிறது முக்கியமா, இவா முக்தி போறது முக்கியமா? இவா இன்னொரு ஜென்மம் வேணாலும் எடுத்து முக்தி போகட்டும், முதல்ல ராம கைங்கரியம் நடைபெறணும். அதனால இவ வேங்கடாச்சலத்துல எல்லாம் போய் தேட வேண்டான்னு சுக்ரீவன் சொல்லி அனுப்பினார். அப்ப அந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலே சத்வகுணம் அதிகரிக்குமா. அதனால தேவர்கள் கூட சத்வகுணம் மிக்கவர்களாய் பெருமானை விட்டு அகலாமல் தொண்டுகளை புரிந்து கொண்டு பெருமானிடத்துல வணங்கி இருக்கிறார்கள். நங்கட்கு சமன்கொள்றும் சமன்கொள் வீடு தரும் தடங்குண்ணமே. சாமியாபத்தி மோட்சத்தையே கொடுக்குமா. அந்த திருவேங்கடம் எப்படி பெருமானை இடைவிடாமல் தன்னிடத்துல வைத்து அனுபவிக்கிறதோ அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு கிடைக்கும். சாமியாபத்தின்னா நாம மலை மாதிரி ஆகி விடுவோமானா அப்படி பார்க்க கூடாது. அந்த திருமலை எப்படி பெருமானுடைய திருவடிகளை விட்டு நகராமல் பெருமானும் திருமலையும் எப்போதும் சேர்ந்திருக்கிறதா, அந்த பாக்கியம் மலைக்கு கிட்டி இருக்கிறதா, அதை போல பயன் இந்த ஜீவாத்மாக்களுக்கும் கிடைக்கும். யாருக்கு? திருவேங்கட மலையை வந்து ஆசிரித்து அதை வணங்கினாலே அந்த மலையே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு புருஷார்த்தத்தை கொடுக்கும். வீடு தரும் தடம் குன்னமே. ரொம்ப ஆச்சரியமான எம்பெருமானுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறந்த மலை அந்த திருமலை இப்பேற்பட்ட பெருமை கொண்டிருக்கிறதுன்னு தெரிவித்தார். குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்னு ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்னு சேர் திருவேங்கட மாமலை ஒண்ணுமே தொழ நம்பினை ஓயுமே. என்ன ஆச்சரியமான பாசுரம். அனந்தாழ்வான் அவர் ஆச்சரியமா இதுல ஈடுபட்டு இந்த பாசுரத்தை தெரிவித்தார்னு ஐதிஹ்யம் கூட தெரிவிப்பார்கள். அனந்தாழ்வான் ஒரு சமயம் அப்படி மாலை கட்டி கொண்டிருந்தார். ஆச்சாரியனுடைய கைங்கரியம், அதாவது ராமானுசர் நியமித்து இந்த பதிகத்தை ராமானுசர் அர்த்தம் அருளி செய்யற சமயத்துல தான் இந்த சுமந்து மாமலர் நீர்சுடர் தூபம் கொண்டுங்கிற அந்த பாசுரம் வர, இப்போ நித்திய சூரிகள் எல்லாம் கூட ஆசைப்பட்டு புஷ்பத்தை சமர்ப்பிக்கக்கூடிய இடமா இருக்கே, புஷ்ப மண்டபம்னு பெயரா இருக்கிறதே, யாரான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் அங்கு இருந்து இந்த புஷ்பங்களை எல்லாம் பறித்து பெருமானுக்கு மாலை கட்டி சமர்ப்பித்தால் நன்னா இருக்குமேன்னு ஆசைப்பட்டார். ஆள வந்தார், இவருக்கு முன்பு பரமாச்சாரியரான ஆள வந்தார் ஆசைப்பட்டார். அப்பொழுது பெரிய திருமல நம்பிகள் அவர் தான் இசைந்து அங்கு போய் இருந்து தீர்த்த கைங்கரியத்தையும் செய்தார், புஷ்ப கைங்கரியத்தையும் செய்தார். ஆனால் அவருக்கு வயது அதிகமாகிவிட அப்புறம் ராமானுஷர் மீண்டும் ஒரு சிஷ்யர் இந்த மாதிரி அங்கு போய் இருந்து செய்தால் நன்னா இருக்குமேன்னு ஆசைப்பட அனந்தான் பிள்ளை அனந்தாழ்வான்கிற ஆச்சாரியர் தாம் எழுந்திருந்து சுவாமி திருவுள்ளமானால் இப்பொழுதே போய் கைங்கரியத்தை புரிகிறோம்னு அவர் கிளம்பினார். அதனால அனந்தான் பிள்ளைங்கிற திருநாமத்தையே பெற்றாரா. அப்படிப்பட்ட அனந்தாழ்வான் ராமானுசருடைய நியமனத்துக்காக புஷ்ப மாலைகளை எல்லாம் கட்டி சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அப்படி சமர்ப்பிக்கிற சமயத்துல அந்த புஷ்ப மாலைகளை தொடுக்கிற சமயத்துல பெருமான் அழைத்தாராம்.
ஏதோ அவசரமா அனந்தாழ்வானை பார்க்கணுங்கிறதுக்காக அர்ச்சகர்கள் மூலமா அனந்தாழ்வானை கூப்பிடும்னு போய் செய்தி அனுப்ப அர்ச்சகர்கள் அவர்கள்லாம் வந்து சொல்லி கைங்கரியப்பரர்கள்லாம் வந்து சொன்னா அதெல்லாம் இப்ப வர முடியாது. ஆச்சாரிய கைங்கரியம் மாலை கட்டின்னு இருக்க, பெருமாள் கூப்பிட்டா எப்படி வர முடியும்? இப்பெல்லாம் வர முடியாது, மாலை கட்டி முடித்த பிற்பாடுதான் வருவேன்னு சொல்லி அனுப்பிட்டார். பெருமானுக்கு ஒரே கோபம். மாலையை முடித்து கொண்டு நேர போய் பெருமானை போய் சந்தித்தால், என்ன நீர் அப்படி சொல்லிட்டீரமே, இந்த மாலை யாருக்கு கற்றீர்னு கேட்ட, இல்ல இது ஆச்சாரியர் நியமனம், அதற்காக கற்றேன், நான் உமக்காக கற்றேன் நினைத்தீர். இந்த மாலையை நீர் ஏத்துண்டாலும் ஏத்துக்காதனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, மாலையை கட்டி சமர்ப்பிக்கணும்னு தான் ராமானுசர் தெரிவித்தார். ஆகவே மாலையை கற்றேனே தவிர இனிமேல் நீர் ஏற்றுக்கொண்டாலும் அதை பத்தி நமக்கு ஒன்றும் விசாரம் இல்லைன்னு சொல்லிட்டான். இப்படியா? அப்படின்னா இனிமே நம்ம மலையிலேயே நீர் இருக்கக்கூடாது, நான் உங்க நாடு கடத்தி விடுவோம், மலையை விட்டு இறக்கி விடுவோம்னு சொல்ல, ஐயோ அது நீர் பண்ண முடியாது, பரன் சென்னு சேர் திருவேங்கட மாமலைன்னு இருக்கு, நீர் 2 நாள் செவ்வாய்க்கிழமைக்கு முன்னாடி நீர் வந்து சேர்ந்திருக்கீர், உமக்கு அப்புறம் நான் வந்திருக்கேனே தவிர நீரும் இங்க வாடகைதாரர் தான், நானும் இங்க வாடகைதாரர் தான். முதலாளி யாருன்னா அது வராக பெருமாள். இன்னைக்கும் அந்த சுவாமி புஷ்கரணி கரையோரமா சேவை சாதிக்கக்கூடிய வராக பெருமாள் தான் அந்த க்ஷேத்திரத்துக்கே அதிபதி. வராக க்ஷேத்திரமாகத்தான் அது அமைந்திருக்கிறது. அவரிடத்துல இடத்தை கேட்டு வந்தவர் தானே நீர், அப்போ உமக்கு என்னை வெளியேற்றுவதற்கு அருகதை இல்லைன்னு அனந்தாழ்வான் இந்த பாசுரத்தை எடுத்து சொல்லி அற்புதமா விளக்கினாராம். ஆக பரன் சென்னு சேர் திருவேங்கட மாமலை ஒண்ணுமே தொழ நம்பினை ஓயுமே. முன் பாசுரத்துல திருமலைங்கிறது நம்முடைய அந்த புருஷார்த்தத்தை கொடுக்கும். ஜீவாத்மா எதை விரும்பி அடைய வேண்டும்னு ஆசைப்படுகிறோம், பெருமானுடைய சேர்க்கை வேண்டும்னு தான் ஆசைப்படுகிறோம், அதை கொடுக்கும். அப்ப இஷ்ட பிராப்திய திருமலை கொடுக்கும்னு முன் பாசுரத்துல சொல்லித்து. அடுத்து பிரதிபந்தகம், நமக்கு எப்பொழுதுமே சந்தேகம் இருக்குமே, என்னதான் அது கொடுத்தாலும் என்னுடைய விதி எப்படி தெரியுமோ, கொடுக்க வர்ற சமயத்துல என்னுடைய பாபம் தடுத்து நிற்கும், எப்படி ஒரு பயம் இருக்குமே, அதுக்கு பயப்பட வேண்டாம், பாப்பங்களை எல்லாம் இதுவே போக்கி விடும்ங்கிறார். ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே, மலைய கைகளை கூப்பி சேவித்தாலே பாப்பங்கள் அத்தனையும் பொடி பொடியாக ஆகும். அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன்? கோவர்தன கிரிதாரியாக பெருமான் மலையை தூக்கி ரட்சித்தானே. அப்ப இன்னார் இணையாருங்கிற பாகுபாடே பார்க்கலையே, அனைவரும் யாரெல்லாம் இந்த மலைக்கு கீழே இருக்கணும்னு ஆசைப்படுகிறீர்களோ அத்தனை பேரும் வரலாம்னு தானே மலையை தூக்கி பிடித்தான். ஆக குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்னு ஞாலம் அளந்த பிரான். அது மட்டும் இல்ல, உலகங்களை எல்லாம் தாவி அளந்தானே, அப்ப கூட இன்னார் இணையாருங்கிற பாகுபாடை பார்க்கலையே. அப்போ கோவர்தனோ கிரிதரனாக இருக்கிற சமயத்திலையும் இன்னார் இணையாருங்கிற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் தன்னிடத்துல சேர்த்து கொண்டான். அடுத்து அன்று ஞாலம் அளந்த பிரான், அந்த பூமின்னு பெயர் எதற்கு இருக்கோ அது அத்தனையும் அளந்துட்டார். லோகங்கள் என்ன எதற்கு பெயர் இருக்கோ கண்ணை திறந்து பார்க்கலாம், லோகம்னு காதுல விழுந்ததுன்னா அது என்னுடைய சொத்து, உடனே அளக்கணும் என்று திருவடியை வைத்து கொண்டு அத்தனை உலகங்களையும் அளந்திருக்கிறார். இத்தனைக்கும் பிரம்மா அந்த லோகம் வரைக்கும் அளக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்திரனுக்கு உட்பட்டது எது? பூஹு புவஹா சுவஹா, இந்த 3 உலகங்களை மட்டும்தான் இப்ப மகாபலி தான் பெறுவதற்கு யாகத்தை பண்ணான், ஆசைப்பட்டான். இப்ப அது வரைக்கும் அளந்து அவனிடத்துல இருந்து பெற்றால் போருமே. ஆனால் இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி மொத்த லோகங்களையும் அளந்தானா, என்ன பாரிப்பு அவர் ரட்சிக்கணும்னு வந்தால் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அத்வேஷம், உன்னை பார்த்து நான் துவேஷிப்பதில்லைன்னு இருந்தால் ரட்சித்து விடுகிறானா. அதனாலேயே பெருமான் இப்பேற்பட்ட குணங்களை வெளிப்படுத்துகிறான். பிரான் பரன் உபகாரகன், அதே சமயத்துல பரன் பரத்தமுடையவன், சென்னு சேர் திருவேங்கட மாமலை. இப்படியெல்லாம் அன்று உலகத்தை அளந்தவன், கோவர்தனத்தை தூக்கி ரட்சித்தவன், இன்று எங்கிருக்கிறான்? இதோ திருவேங்கட மலையில சேவை சாதிக்கிறான். இது ஏற்றம் அல்லவா? என்னைக்கோ கோவர்தனகிரிய தூக்கினார், திரும்பி பூமியில வச்சுட்டாரே, இப்ப கண்ணன் அங்க இல்லை, புறப்பட்டு போயாச்சு. சரி, உலகத்தையே தாவி அளந்த திருவிக்கிரமன் இருக்கிறார், என்ன கண்ணால பார்க்கவே முடியாதே, அப்பேற்பட்ட பெரிய உருவத்தை எப்படி சேவிப்பது? இப்ப அவரும் நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்மிடத்திலையும் கைங்கரியத்துல பெறலாம்னு பாங்காக வந்து இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் எதுன்னா திருவேங்கடமா. அதனால சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. இந்த மலையை சேவித்தாலே போரும், பாபங்கள் அத்தனையும் போகும், தவிடுபொடியாகி பெருமானுடைய அந்த அனுபவம் நமக்கு கிட்டும் என்று தெரிவிக்கிறார். மேலே ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கட தாயன், நான் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே என்ன தெரிவிக்கிறார். இப்ப திருமலைக்கு கொண்டாடினாரா, அடுத்து இப்ப திருவேங்கடமுடையான் பெருமாளை சொல்ல போகிறாரான்னா, திருமலையில ஒரு பகுதியாகவே திருமலையப்பன் இருக்கிறார். மலை முழுவதையும் சேவிக்கணும்னு அவசியம் இல்லையா, மலையில உச்சியா இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நான் எம்பெருமான், இந்த மலையில அவரும் ஒரு பகுதி. அப்படி இருப்பவரை நோக்கி கை கூப்பினால் அந்த மலையே செய்து விட போகிறது.
மலை தான் செய்ய போறது. மலையினுடைய சிகரமா இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் செய்ய போகிறார். மலை வேறு திருவேங்கடமுடையான் வேறுன்னே பார்க்க வேண்டாமா, மலையே திருவுடம்புன்னு சொல்ற மாதிரி அந்த மலையாகவே எம்பெருமான் சேவை சாதிக்கிறான்னு தெரிவிக்கிறார். ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி, நம்முடைய துன்பங்கள் மாறி மாறி பிறத்தல், அதுல ஓய்வு மூப்பு ஜரா இதெல்லாம் மரணம் இதெல்லாம் நம்ம விட்டு போகும். ஓயும் மூப்பு பிறப்பு இறப்பு பிணி, மூப்புன்னா வயோதிக பருவம், பிறப்பு பிறத்தல், இறத்தல் மரணம், இது முதலான துக்கங்கள் அனைத்தும் ஓயும். வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன். ஜன்மாதி சகல துக்கங்களும் போகும். பிணி என்று தொடங்கி அத்தனை துக்கங்களும் நம்ம விட்டு நீங்கும். ஜன்மம் முதலான இந்த ஷட்பாவ விகாரங்கள்னு சொல்லுவோமே, ஏதோ ஒரு பொருள் பிறக்கிறதுன்னு சொன்னால் முதல்ல பிறக்கும், வளரும், தேயும் என்ன மாறுபாடுகள் அடைகிறதா, இந்த மாறுபாடுகள் எல்லாம் நம்ம விட்டு நீங்கும். அடுத்து வேற என்னென்ன துக்கங்கள் இருக்கோ, பிணின்னு சொல்லக்கூடிய அத்தனை துன்பங்கள் துக்கங்களும் நம்ம இடத்துல வராமல்படி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன். அப்படிப்பட்ட எம்பெருமான் திருவேங்கடத்துல இருக்கக்கூடிய ஆயன். இப்பதானே கண்ணன்னு பார்த்தோம், அந்த கண்ணன் தான் இங்க திருவேங்கடத்துல சேவை சாதிக்கிறார். நான் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே. அந்த திருவேங்கடத்தாயன் எப்படிப்பட்டவன்னா, திருமலையில ஏகதேசமா இருக்காராம். சப்தகிரியில 7 மலைக்கு உச்சி பகுதியா அவர் நின்றுட்டு இருக்கார். இவரும் மலையினுடைய ஒரு பகுதி தான்னா, அவரை சேவித்தால் அந்த திருவடி தாமரை போன்ற அந்த திருவடிகளை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே அப்படின்னு அர்த்தம். மனத்துள்ள வைக்கிறது புரியுறது, மனசுல பெருமானுடைய திருவடிகளை தியானிக்கணும். வாயுள்ளும் வைத்தல்னா என்ன அர்த்தம், வாக்கால பெருமானுடைய திருநாமங்களை பாடுதல். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஆண்டாள் தெரிவித்தாளா. அப்ப வாயுள்ள வைக்கிறதுன்னா வாயை எதுக்கோ பிரயோஜனப்படுத்தக்கூடாது. வாய் கொடுக்கப்பட்டிருப்பது பெருமானுடைய நாமங்கள், அவருடைய பிரபாவம், பெருமைகளை சொல்லுவதற்கா. இப்படி சொன்னால் நமக்கு அத்தனை துன்பங்களையும் போக்கி பெருமான் ஆனந்தத்தை கொடுக்கிறான். வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே, இப்படி வைப்பவர்களுக்கு பெருமான் இந்த துன்பங்களை எல்லாம் போக்கி கொடுக்கிறார். எவ்வளவு சுலபம். திருவேங்கடமுடையானுடைய திருநாமத்தை வாயார சொல்லணும், திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை மனசால தியானிக்கணும். ரொம்ப கஷ்டமான காரியமா? ஒண்ணும் இல்லையே. இருக்கிற இடத்துல நம்ம இடத்துல வாய் இருக்கு, மனசு இருக்கு. அதை எம்பெருமான் இடத்துல ஈடுபடுத்தினால் அத்தனை துன்பங்களையும் போக்கி பெருமாள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தையே கொடுக்கிறார். வடமாமலை உச்சியை என்ன இத இப்ப பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வாரும் தெரிவிக்கிறார். வடமாமலை உச்சியாகவே இருக்கிறாராம். வடமாமலையில நின்று கொண்டு சேவை சாதிக்கிறார் இல்ல, மாமலையினுடைய உச்சியாகவே திருவேங்கடமுடையான் இருக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்முடைய அத்தனை சரீர சம்பந்தம், பிரகிருதி சம்பந்தம், இந்த அச்சித்து உடலோடு ஏற்படக்கூடிய தொடர்பு, அதனால அனாதியான கர்மா வாசனா ருச்சி இது எல்லாத்தையும் போக்கி நமக்கு சிறந்த அந்த அனுபவத்தை கொடுக்கிறார் என்று இந்த பாசுரத்துல தெரிவித்தார். வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்னு எய்த்திழைப்பதன் முன்னம் அடைமினோ வைத்த பாம்பனையான் திருவேங்கடம் மொய்த்த சோலை மொய்பூன் தடன் தாழ்வரே. இப்ப நம்ம பார்த்து உபதேசிக்கிறார், எல்லோரும் சீக்கிரமா போய் பற்றுங்கள். எப்படி திருமாலிரும் சோலை மலையை சொல்லும் பொழுதும் இளமை பருவம் போறதுக்கு முன்னாடி போய் ஆசிரிக்கணும்னு சொன்னாரா, அதே மாதிரி இங்கேயும் தெரிவிக்கிறார். எல்லை குறுகி சென்னு எய்த்து இழைப்பதன் முன்னம் ஆச்சு. ஆயுசு முடிகிற தருணம் வந்தாச்சு, எழுந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லை, மூச்சு கரு கருன்னு சத்தத்தோடு விடுகிறோம், வாயில கஞ்சி உள்ள சேர்ப்பதற்கும் உள்ள விட்டாலும் உள்ள போகல, அந்த நிலைமையை போய் அடைவதற்கு முன்னாடி அடைவதன் முன்னம். அப்ப எல்லை குறுகி சென்னு எய்த்து இழைப்பதன் முன்னம். அப்படிப்பட்ட ஒரு அந்த நாள், அந்த ஒரு கஷ்டம் வருவதற்கு முன்னாடி எம்பெருமான போய் அடைந்து விடுங்கள். முன்னம் அடைமினோ வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்னு. நமக்குன்னு ஆயுசு எப்பொழுதோ முடிவு பண்ணப்பட்டது. நம்ம பிறக்கும் பொழுதே இத்தனை காலம் ஆயுசுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதா, அந்த நாள் வரை காத்துண்டு இருந்து ஆட்டும் பார்த்துக்கலாம். இப்பதான் சஷ்டியப்த பூர்த்தி ஆயிருக்கு, இன்னும் சதாபிஷேகம் ஆகணும், அப்புறம் 90 நவதி முடியணும், அப்புறம் 100 முடியணும், அப்புறம் என்ன போய் பெருமான ஆசிரிக்கணும், அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். என்னைக்கு நமக்கு புத்தி தெளிவா இருக்கோ அப்பொழுதே பெருமானை ஆசிரித்து விட வேண்டும். இப்போ வைத்த நாள் வரை எல்லை குறுகி சென்னு எய்த்து இழைப்பதன் முன்னம் அடைமினோ என்ன உபதேசிக்கிறார். யாரை அடையணும்? வைத்த பாம்பனையான் திருவேங்கடம் மொய்த்த சோலை மொய்பூன் தடன் தாழ்வரே. தாழ்வரைன்னா அந்த தாழ்வரை, பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருமலையாகிற அந்த தாழ்வரையை போய் அடைய வேண்டும். அது எப்படி இருக்கு? சோலை மொய்பூன் தடன் சோலை, அதாவது மொய்த்த சோலை மொய்பூன் தடன் தாழ்வரே. சோலை அப்படி சோலை வாய்ப்பு நன்னா மூடி இருக்கு.
எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறாருன்னா கொடை பிடிக்கணுமே. இந்த மலையே சோலைகளை உயர அப்படி வளர வைத்து அந்த சோலைகளாலே சூழப்பட்டு ஒரு குடை பிடித்தா போல எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். சரி, கொடை இருக்குன்னா நல்ல நறுமண வாசனை வேண்டுமே. இதை புஷ்பங்கள் எல்லாம் பூத்து நல்ல நறுமணத்தை பறக்க செய்கிறது. அந்த இடமே ஆதிசேஷனுடைய இடம். நல்ல மலை தொடர்னு சொல்றமே. அப்படின்னா அந்த பெரிய அந்த மலைகள் இருக்கே, அது ஆதிசேஷனுடைய உருவமாகவே சொல்லப்படுகிறது. ஆதிசேஷனுடைய 7 தலைகள் தான் 7 கிரி, 7 மலை, சப்தகிரி. அவருடைய நடுப்பகுதி தான் அகோபிலம்ங்கிற அந்த மலைப்பகுதி. அவருடைய நுனி வால் பகுதி தான் ஸ்ரீசைலம்ங்கிற மலைப்பகுதியாம். ஆக இப்படி அந்த மலை தொடர் இருக்கிறது. அப்ப ஆதிசேஷனே மலையாக இருக்கிறார்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா ஆதிசேஷன் அந்த மலையிலையும் பெருமானுக்கு கைங்கரியம் புரிகிறார்னு ஒரு அர்த்தம். பைத்த பாம்பனையான், ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் திருவேங்கடம். அப்புறம் நின்றுண்டு தானே சேவை சாதிக்கிறார்னா வாஸ்தவம். நின்னால் மரவடியாம்னு ஆதிசேஷன் அப்பொழுதும் கூடவே தானே கைங்கரியம் பண்ணுகிறார். அப்படி அந்த ஆதிசேஷனோடு சேர்ந்து சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் அவருடைய திருவடிகளை அடைய வேண்டும். இல்ல அவர் இருக்கக்கூடிய திருமலையை அடைய வேண்டும். அப்படி அடைந்தாலே நமக்கு எல்லா விதமான அந்த கஷ்டங்களும் நீங்கும் என்று இந்த பாசுரத்துல சொல்லி, தாழ்பரப்பி மண்தாவிய ஈசனை நீழ்பொழில் குருகூர் ஷடகோபன் சொல் கேழில் 1010 வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே. ஜெகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் புகழ்வர்களாம். ஒரு இளைய பெருமாளை எப்படி புகழ்ந்தா? சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்காணம் அடைந்தவனே அத்தவர்கள் கருமணியே அயோத்திமனே தாலேலோன்னு குலசேகராழ்வார் தெரிவிக்கிறார். ஒரே ஒரு இலக்குமவன் இளைய பெருமாள், அவர் ராமனோடு பின்தொடர்ந்தார்னா சுத்தத்தவர் அத்தனை பேரும் என்ன தொண்டுகளை புரியணுமோ அது அத்தனையும் தான் ஒருத்தரே புரிந்து கைங்கரியம்னு முதல்ல ஆள் விடணும்னா இளைய பெருமாள், அடுத்து இளைய பெருமாள், அடுத்து இளைய பெருமாள்னு அவரையே தானே கைங்கரியத்துக்கு பிரதிநிதியா சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட சேஷத்த பாரதந்திரியத்தை உணர்ந்திருக்கக்கூடிய இளைய பெருமாள், அவருக்கு என்ன புகழ் ஏற்பட்டது? ஜெகத்தே அவரை புகழ்ந்ததே. அப்படி புகழற மாதிரி நமக்கு கைங்கரியம் கிட்டுமா? எப்படி? தாழ்பரப்பி மண் தாவிய ஈசனை, தாழ்பரப்பி மண்ணை தாவி அளந்தார். அவர் தான் திருவிக்கிரமனான எம்பெருமான். தன்னுடைய திருவடிகளை நல்லா பரப்பி வைத்தார். சின்னதா வச்சா போராது. அதே மாபலியின் இடத்துல கேட்கறச்ச இதை விட சின்னதா இல்லாம அவ்வளவு குள்ளமா வந்தார். சின்ன பிஞ்சு திருவடியை காண்பித்து தான் 3 அடி நிலம் வேணும்னு கேட்டார். ஆனா அந்த காலை வச்சு அறக்கலையே நல்லா பரப்பினார். எவ்வளவு தூரம் பறக்க வைக்க முடியுமோ கால்களை திருவடிகளை அப்படி பரப்பி மண் தாவிய ஈசனை, மொத்த மண்ணுன்னு பேர் இருக்கக்கூடிய லோகம்னு பேர் இருக்கக்கூடிய அத்தனை ஒரு இடங்களையும் தாவி அளந்தார் ஈசனை. அதனாலேயே தான் சுவாமிங்கிறத தெரிவிக்கிறார். தான் தான் இந்த ஜகத்துக்கே நாயகன், ஈசன், நியமிப்பவன் என்பதை காட்டினார். அவரை பத்தினா கவி பாடினார்னு இப்ப முடிக்கிறார். திருமலையப்பனை கவி பாடினார்னு தானே சொல்லணும். அவர் திருநாமத்தை கடைசியில விட்டுட்டாரே. இவ்வளவு நேரம் திருமலை திருவேங்கடமலைன்னு எல்லாம் சொல்லி வந்தவர் தாழ்பரப்பி மண்தாவிய ஈசனை நீழ்பொழில் குருகூர் ஷடகோபன் சொல். திருவேங்கடம்ங்கிற வார்த்தையே வரலையே சுவாமின்னா. திருவேங்கடமலையில இருக்கக்கூடிய எம்பெருமான் யாருன்னா திருவிக்கிரமன். ஓங்கி உலகளந்த எம்பெருமான் தான் இங்க சேவை சாதிக்கிறார். அப்படியான்னா திருவரங்கத்துக்கு நமது பாசுரத்தை சமர்ப்பித்தார் திருமங்கையாழ்வார். அந்த இடத்துல உலகமளந்த பொன்னடியை அடைந்தொய்ந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானேன்னு பாசுரம். துளங்குநீள் முடி தொண்டை மன்னவன் திந்திரல் ஒருவருக்கு என்ன பாசுரம் தொடங்குறது. தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு திருவேங்கடமுடையான் இந்த உயர்ந்த மந்திரங்களை எல்லாம் உபதேசித்து ரட்சித்திருக்கிறார். பெரிய ஆச்சாரியராகவே திகழ்ந்து ஞானத்தை வழங்கி இருக்கிறாரா? இந்த சரித்திரத்தை அங்க சொல்லி, திருவேங்கடமுடையானே உம்மை சரணமாக பற்றுகிறேன்னு சொல்லணும். இந்த திருவேங்கடமுடையான் தான் திருவரங்கத்துல சேவை சாதிக்கிறார்னு சொல்ல வந்தவர் திருவேங்கடமுடையான்னு சொல்லல, உலகமளந்த பொன்னடியேன்னு சொல்ற. அப்ப அங்க உபதேசித்த திருவேங்கடமுடையானை உலகமளந்த பொன்னடின்னு கொண்டாடுறாருனா அப்ப திருவேங்கடவன் யாருன்னா திருவிக்கிரமன். தாழ்பரப்பி மண்தாவிய ஈசன், மண்ணளந்த இணைத்தாமரைகள் என்று பல இடங்கள்லையும் மேல திருமங்கையாழ்வார் மற்றொரு இடத்துல தெரிவிக்கிறார். கொண்டாய் குரலாய் நிலம் ஈரடியாலே விந்தோய் சிகர திருவேங்கடம் மேய அண்டா. சின்ன குரலா மாவலியா போய் வாமனனா போய் மாவலியின் இடத்துல யஜ்ஞவாட்டத்துல பூமியை பற்றினாய், தானத்தை பெற்றாய், ஓஹோன்னு திருவிக்கிரமனாக வளர்ந்தாய். அப்படி வளர்ந்த நீதானே இன்று திருவேங்கடத்துல சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமானே சுவாமியேன்னு தெரிவிக்கிறார். நிலம் ஈரடியால விண்தோய் சிகர திருவேங்கடம் மேய அண்டா. திருவேங்கடத்துல எழுந்தில் இருக்கக்கூடிய அண்டான்னு என்ன அர்த்தம்? இந்த ஜெகத்தையே ஆளக்கூடிய சுவாமி கோனாக இருக்கிறார்னு ஒரு அர்த்தம். இல்ல சிறந்த ஆனந்தமா, களிப்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி, இப்பேற்பட்ட இடம் நமக்கு வாய்ச்சதேன்னு அந்த சந்தோஷத்துல பெருமான் சேவை சாதிக்கிறார். அப்படி திருவேங்கடமுடையான சொல்ற இடங்கள்லாம்
அவரை திருவிக்கிரமன்னே சொல்லி இருக்கிறார்களா? அதனாலேயே நம்மாழ்வாரும் தாழ்பரப்பி மண் தாவிய ஈசனை அந்த எம்பெருமான சொல்லி நீழ்பொழில் குருகூர் ஷடகோபன் சொல். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு காப்பா பல்லாண்டு பாடியிருக்கிறார் நம்மாழ்வார். இவருடைய இடம் எப்படி இருக்கு? நீழ்பொழில் குருகூர் ஷடகோபன். பொழில்கள் எல்லாம் ரொம்ப நீளமா வளர்ந்துருக்கு. எதற்குன்னா சுவாமியை ரட்சிக்கணும்னா கொடை பிடிக்கணுமா? இப்ப எங்கேயோ திருவேங்கடமுலையானா இருக்கக்கூடியவர் திருமலையில இருக்கார். அவரை நன்னா கொடை பிடிச்சு ரட்சிக்கணுங்கிறதுக்காக ஆழ்வார் திருநகரியில பயிர் ஓஹோன்னு வளர்றதாம். இந்த சென்னல் இங்க இருக்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் நீழ்பொழிலா வளர்ந்து என்ன பண்றதுன்னா அவர் திருவிக்கிரமனா வளர்ந்திருக்கார். அவர் வசரத்துக்கு நாம வளர்ந்தாதானே அவருக்கு கொடை பிடிக்க முடியும். அதனால இதுவும் அப்படி நீண்டு வளருகிறதாம். நீழ்பொழில் குருகூர் ஷடகோபன் சொல். என்ன உயர்ந்த அந்த பொழில்களை உடைத்தான குருகூர் திருக்குருகூருக்கு சுவாமியா இருக்கக்கூடிய ஷடகோபன் சொல். அவர் அருளி செய்த இந்த பாசுரங்கள் கேழிலாயிரத்திப்பத்தும். எந்த குற்றம் கிடையாது, தோஷம் கிடையாது, ஒப்பு கிடையாது. கேழிலாயிரம்னா கேள்னா இதற்கு சமமா மற்றொன்னு கிடையாதாம். இந்த 10 பாசுரத்துக்கு சமம் மற்றொரு பாசுரம் உண்டா? வேங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வேங்கடேஷ சமோதேவோ நபூதோ நபவிஷ்யத்தின்னு பெருமானுக்கே சமம் இல்லைன்னா அப்படிப்பட்ட பெருமானை பத்தி மங்களாசாசனம் பண்ண 10 பாசுரத்துக்கு எங்கேயான சமம் இருக்குமோ? இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த பாசுரங்கள், மேலும் துவயத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிராபியம் அதை விளக்கக்கூடிய அந்த வரியையே விளக்கக்கூடிய 10 பாசுரங்கள்னா இதுக்கு சமம் மற்றொரு பாசுரங்கள் இல்லையே. அப்படிப்பட்ட கேழில் 1020 1000மே ஒப்பில்லாத 1000 பாசுரங்கள். அதற்குள்ள இந்த 10 பாசுரங்கள் ஒப்பற்றது. இதை யாரெல்லாம் அனுசந்திக்கிறார்களோ வாழ்வர். இத வல்லவர். 1020 வல்லவர்னா சப்த மாத்திரம் பாசுரங்களை நல்லா நொற்று பண்ணி சேவித்தாலும் சரி, அல்லது அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து சேவித்தாலும் சரி. அதற்கும் மேல அனுபவம் வேண்டுமே. பாசுரங்களை மட்டும் அர்த்தத்தை மட்டும் தெரிந்து கொள்ளாமல் என்னமா ஆழ்வார் அருள் செய்திருக்கிறார்னு அந்த அனுபவத்திலையும் நமக்கு ஈடுபாடு வந்ததுன்னு சொன்னால் வல்லவர். இப்ப 3 விதத்துல வச்சுக்கலாம். ஆழ்வாருடைய பாசுரத்தோடு நமக்கு தொடர்பு. ஒண்ணு பாசுரத்தை மனப்பாடம் பண்ணியிருக்கோம், இல்லையா பாசுரத்தை அர்த்தத்தையும் சேர்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம், மேல ஈடுபாடும் இருக்கும். சுவாமி இப்படி ஆழ்வார் அனுபவிச்சிருக்காருன்னு கொஞ்சம் அனுபவம் இருக்குன்னு சொன்னா இப்படி அத்தோடு தொடர்பு இருப்பவர்கள் யாரும் வாழ்வர். யாருக்கா இருந்தாலும் சிறந்த கைங்கரியம் கிட்டும். ஆழ்வார் மனோரதித்தார். எல்லா கைங்கரியத்தையும் பண்ணணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டார். இறங்கி போய் திருவேங்கடத்துக்கு போய் கைங்கரியம் பண்ணாரான்னா பதச்சலனம் பண்ணி அறியார். அந்த இருக்கக்கூடிய அந்த புளிய மரத்தை விட்டு அசைஞ்சது கூட கிடையாது. ஆனா ஆசை மட்டும் எவ்வளவு பெருசா இருக்கு. ஆசையோடு நின்று விட்டது நம்மாழ்வாருக்கு. நமக்கு அந்த மாதிரி இருக்காதான். அவர் சிறந்த பக்தி நிஷ்டரா இருக்கார். நகர முடியல, ஒண்ணும் முடியல. அதை சாக்கா காட்டி நாமும் அந்த மாதிரி எங்கேயும் போக வேண்டாம், ஆசைப்பட்டா போறோம் சொல்லவே கூடாது. இப்ப ஆழ்வார் இதற்கு பலன் என்ன தெரிவிக்கிறார்னா வாழ்வர். என்ன மாதிரி எங்கேயும் நகர முடியாமல் கைங்கரியம் பண்ண முடியாமல் அந்த துக்கமே உங்களுக்கு இருக்காது. நன்னா சிறந்த கைங்கரியங்களை பண்ணி சிறப்பாக வாழ்வீர்கள். வாழ்வர் வாழ்வெய்தி. வாழ்வர்னா வெறும கேட்டு வாழறது இல்லை, வாழ்வெய்தி வாழ்வர். கைங்கரியத்தை உண்மையாக பெற்று பெருமானுடைய திருவடிகள் அந்த கைங்கரியங்களை புரிந்து சந்தோஷமா வாழ்வீர்கள். ஞாலம் புகழவே, ஞாலமெல்லாம் கொண்டாடும்படியாக வாழ்வீர்கள்னு ஒரு அர்த்தம். இல்லைன்னா ஞாலம் நன்கு வாழ்வெய்தி புகழவே வாழ்வர். இவர்கள் வாழ்ந்து ஞாலம் எல்லாம் வாழுமா. இவர்களா பார்த்து மத்தையோர்களும் இவர்களை கொண்டாடி அவர்களுக்கும் ஒரு நன்மை ஏற்படும். இப்பேற்பட்ட பாகவதர்களான் இவர்களை கொண்டாட கொண்டாட உலகத்தவர்களுக்கும் சத்துவகுணம் மிக்குமா. அதனாலேயே அவர்களும் வாழ்வர்கள். அப்ப ஞாலமும் வாழறது, கைங்கரியம் பண்ணக்கூடிய அடியவர்களும் வாழ்கிறார்கள். இப்படி அனைவருக்கும் வாழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான 10 பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அந்த 10 பாசுரங்களுடைய அர்த்தத்தை நாமும் இன்று அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்தருளிருக்கும் யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய பரம கிருபையாலும் அடியனுடைய ஆச்சாரியர் மண்டையம் அனந்தான் பிள்ளை வேங்கடகிருஷ்ணன் சுவாமி அவருக்குத்தான் இன்றைய தினம், அதாவது இந்த பாசுரங்களை சொல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு அவருக்குத்தான் கிட்டி இருந்தது. ஆனாலும் அவர் சுவாமி பரம கருணையோடு அடியேனை நியமித்து நீ இந்த 10 பாசுரங்களை சொல்லி உபன்யாசமா சொல்லிடுன்னு நியமித்திருந்தார். அதற்கேற்ப இந்த 10 பாசுரங்களையும் விண்ணப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஆச்சாரிய கிருப்பையாலும் அடியனுக்கு கிட்டித்து அப்படி ஞானத்தை வழங்கி ஆச்சாரியராக இருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருவடிகளுக்கும் பெருமானுடைய கிருப்பை, அவரும் இந்த மாதிரி இந்த 10 பாசுரங்களை அடியேன் மூலமாக உலகத்தவர்களுக்கு ஏதோ அனுபவமாக இருக்க வேண்டும்னு பெருமானும் கிருப்பை செய்திருக்கிறார். அவருடைய திருவடிகளுக்கும் நீசனே நிறையொன்னுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதியான ஆச்சாரியர்களுக்கும் எம்பெருமானுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச
ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.